இந்த தமிழ் புத்தாண்டில் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் இருக்க போகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக திரு மகேஷ் ஐயர் அவர்களிடமிருந்து தொடங்குறோம். மேஷ ராசி. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்தில் இடமாற்றங்கள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தம்பி தங்கைகளுக்கு சில நல்ல செய்திகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுகளில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறையா தோணும். இது சரியா தவறா, இது சரியா தவறாங்கிற யோசனைகள் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டோம்னா 10 பேர் 10 விதமான குழப்பங்களை கொடுப்பாங்க. அதனால் மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஒரு செயலை செய்கிறத விட தனக்கு தோணுனதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெரியவங்ககிட்ட கேட்டு எல்லா காரியங்களும் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரய பாவத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. இது வந்து சயன பாவம்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில விஷயங்களில் சோம்பேறித்தனம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுங்கிற பயம் அப்பப்போ இருக்கங்காட்டி கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும். கை கால் வலி சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நாளைக்கு தள்ளி போடலான்னு ஒரு காரியத்தை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா, போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா அது அப்படியே விட்டு போயிடும் உங்களை விட்டு. அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் வந்து குருவுடைய வீட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராகு வந்து கரெக்டாக சனி பகவானுடைய வீட்டுக்கும் பயிற்சி பண்ணுறங்காட்டி ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய இந்த ஆண்டு நீங்கள் வேகமாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெயித்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துருக்கிறத பார்க்க முடியும். ராகுவை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கேதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது குழந்தைகள் அவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள் நமக்கு இருக்கிற சொந்த பந்தங்களே வெறும் 15 பேர் தான். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இவருக்கு இந்த பிரச்சனை தெரியுமா, இவங்களால் இந்த பிரச்சனை தெரியுமா, அவங்களால திருஷ்டி தெரியுமா, அவங்களால இது தெரியுமா, அவங்களால அது தெரியுமான்னு எல்லாத்தையும் குறை சொன்னோம்னா அந்த 15 பேர் 5 பேராக மாறிடுவாங்க. அதனால் அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வருஷத்தில் நல்லா சம்பாதிக்கலாம், செலவுகளும் இருக்கும். ஆனால் திருப்தியான காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், திருமண விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வருஷத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக அமையும். திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மேஷராசி. மேஷராசியை பார்த்தோம்னா எந்த ராசிக்குமே முக்கியமாக 3 கிரக பிரவேசிகளை நம்ம எடுத்துக்கணும். மிச்ச கிரகங்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. ரிவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுக்காட்டி இப்போ இங்கே முக்கியமாக குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எடுத்துக்கிறோம். 4 கிரகங்கள். இந்த கிரகங்கள் தான் வந்து ஆளுமை பெற்ற கிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போது மேஷராசிக்கு 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால் முதல்ல வந்து சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சி மூலயமா 7.5 சனி மேஷராசிக்கு ஆரம்பிக்குது. இப்போ சனி மனசை வந்து பிடிக்கிறது தான் 7.5 சனி. மனசுனா சந்திரன். இப்போ மைண்டு வந்து முதல்ல வேலை செய்கிறது வந்து ராங் டைரெக்ஷனில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணணும், நிறைய மெடிடேஷனில் வந்து இறங்கணும். டிவினிட்டி, இந்த வந்து ஆன்மீகம், இந்த சாமி, திருப்பி தெய்வீகம், இதுக்கு தான் வரணும், வேறு வழி கிடையாது. அப்போது மனசு வந்து சஞ்சலப்படுறதோ, மனசு வந்து டிவைடாக ஒர்க் பண்ணுறதோ, ஒரு மாதிரி வந்து ஒரு நிலை இல்லாமல் போகலாமா வேணாமா, செய்யலாமா செய்ய வேணாமா, பண்ணலாமா இல்லையா, இப்படி இது மனசு வந்து சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல வந்து நீங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சுற்றி இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ அந்த மைண்டை கண்ட்ரோலில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேஷராசியில் வந்து நெகட்டிவாக சொல்ல, அந்த பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். மருத்துவர் துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் இருக்கும். அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் ஹோல்சேல் டீலர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம். இப்போ நெகட்டிவ் சைடில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த மனசு இதை கட்டுப்படுத்துறது, இதோடைய டிரெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தினமும் தியான பயிற்சி ரொம்ப முக்கியம். அது தவிர உணவு கட்டுப்பாடு ரொம்ப தேவை. ஏன்னா விரைய சனியில் வரார், சனி வந்தாலும் கூட அந்த உங்களுக்கு உடல் பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செவ்வாய் பேசுகிற ராசி, சனி உங்களுக்கு ஆக மாட்டார், அவர் 12ஆம் இடத்துல வரார். ஒரு விதத்தில் அவர் 12ஆம் இடத்துல வரக்கூடியது நல்லதுன்னாலும் இன்னொரு விதத்தில் அது கெட்டது. அதனால் ஒரு விதத்தில் எந்த விதத்தில் நல்லது அப்படின்னா வெளியில் இடமாற்றங்கள் அவர் சொன்ன மாதிரி தான், இருக்கிற இடத்துலேருந்து மாறதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அதுலேயே என்ன பண்ணணும்னா பிரச்சனை பண்ணும். இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலையை பிடிக்க போவோம், நல்ல சம்பளத்தில் கிடைக்குதுன்னு அந்த வேலையில் வந்து இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் போச்சுங்கிற நிலைமையில் கொண்டு வந்து சனி உங்களை ட்ராப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி 2வது வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா உபதேசஸ்தானத்துலேருந்து போகிறார். அவர் வந்து முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துல போகிறார். உங்களுடைய பாக்யாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ கண்டிப்பாக சகோதர சகோதரிகள் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள், ஹெல்ப்பு, சப்போர்ட்லாம், அடிபட்டவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான், அவங்களுடைய ஹெல்ப் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேதுவினாலும் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகுவினாலும் கலந்த பலன்கள். 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவினால மிகப்பெரிய அளவில் பணம் வந்து சம்பாதிக்கக்கூடிய யோகியதையெல்லாம் ஏற்படும். ஆனால் பிஸ்னஸில் எஸ்பெஷலி
அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகளுக்கே உடல் உபாதைகள், இல்லை ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படுத்துது. அதாவது நீங்கள் வந்து எந்த விஷயத்தை செய்ய போனாலும் அதில் வந்து முட்டுக்கட்டை போடுறது, தடை பண்ணுறது, தாமதம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா ஈஸ்வர பெருமான் தான். அவர்கிட்ட போய் சரணாகதி அடையும். 2வது 7.5 சனி, அஷ்டம சனி, எந்த சனியுடைய தாக்குதலுமே எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா தர்மம் தான் வழி. நீங்கள் வந்து நான் வந்து 200 கோடி சாப்பிட்டேன், 7.5 சனி பகவான் உங்களுக்கு ஒரு 50 கோடி கொடுத்துட்றேன், எனக்கு விட்டுடுங்கன்னு சொன்னால் விட மாட்டார். ஸோ தர்மம் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து தர்மம் பண்ணுறது, தர்மத்தின் வழியில் நடக்கிறது, ஒரு வறுமையிலும் நேர்மைன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கஷ்டம் வந்தால் கூட அந்த நேரத்தில் வந்து கண்ட்ரோல்டாக வந்து இருக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பகவான் வந்து நல்ல கதியை கொடுப்பார். இல்லைனா அவர் வர்றதுக்குடைய காரணமே இந்த கோச்சார ரீதியாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா வாழ்ந்தவனும் இல்லை கெட்டதவனும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்ய, கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்ட கர்மா பலன்களை கொடுக்க தான் சனி பகவான் வரார். அப்போ அந்த விதத்தில் நீங்கள் நல்லதை இப்பயாவது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சமாவது அதுலேருந்து தப்பிக்க முடியும். மிக சிறப்பு. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குமா? மேஷராசிக்கு எனக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பலன்கள் சொன்னாங்க. அதனால் நான் கொஞ்சம் பரிகாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா வருஷ ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் வந்து நீச்சமாக இருக்கார், கடகத்தில் இருக்கார். ஸோ அவங்க ஹெல்த்து சொன்னது, உங்களுக்கு வந்து சனி விரயத்தில் 7.5 சனி வரார். அண்ட் கிட்டத்தட்ட மே எண்டு வரைக்குமே சனி ராகு விரயத்தில் தான் இருக்க போகிறாங்க. அண்டு ஒரு 3-4 மாத காலம் உங்களுடைய 6 குடைய புத பகவானும் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஷேர்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது வயது அப்படின்னு இருக்குது. ஒரு 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப நல்லது தான் செய்யும். நீங்கள் வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம். ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு போகிறாரு அப்படிங்கும்பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோடு நீங்கள் வந்து கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறதோ இல்லை உங்கள் வசதிகளை பெருக்கிறதுக்கோ இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்கிற பலன்கள்லாம் கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப்பில் வந்து சேலஞ்சஸ் பார்த்தா தான் லைஃப்பும் சுவாரஸ்யமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது. ஸோ எல்லாமே எனக்கு இது எல்லாமே இருக்குது, நான் இன்னொரு வீடு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கேட்டு அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் 5ல் வந்து இவங்க கேது சொன்னாங்க. ஸோ கேது வரும்போது கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் பசங்களுக்கு அப்படின்ட்டுன்னு. அது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் குலதெய்வ அனுகிரகம் எப்படி இருக்கோ உங்களுடைய பலன்கள் அப்படி தான் இருக்கும். அண்ட் ராகு உங்களுக்கு லாபத்தில் வராரு. எப்போ கேது 5ல் வராரோ ராகு லாபத்தில் வந்துட போகிறார். ஸோ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான பயமும் இல்லை. ஸோ மொத்தமாக இந்த கிரக பெயர்ச்சிகளுக்கு இந்த வருடம் நான் என்ன தெய்வத்தை கும்பிட்டா நல்லதுன்னா உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. எங்கெங்கே கிராம தேவதைகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பராமரிப்பு இல்லாத சிவன் ஆலயங்கள் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் போய் ஏதாவது செய்யுங்க. இந்த கிரக பெயர்ச்சிகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு கொடுக்காது. மிக்க நன்றிமா. ஜோதிடர் வேல்முருகன் அவர்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? மேசராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது கடந்த காலங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா கிரக நிலைகளும் சாதகமாக இருந்ததுனால நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து 7.5 சனியின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்பயுமே வந்து ஹைலைட். தனிப்பட்ட ஜாதகத்தில் திசா புத்திகள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த 7.5 சனி எல்லாம் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதுதான் உண்மையான விஷயம். அதனால் வந்து இதில் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம சொல்கிறது எதுக்காகனா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதை வந்து யாருக்கு தனிப்பட்ட ஜாதகம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு இந்த 7.5 சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பது உண்மை. அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா 7.5 சனியில் தான் பெரிய லெவலுக்குலாம் போவாங்க, சில மாற்றங்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து அவங்களுடைய திசா புத்திகள் தான் காரணம். ஓகேங்களா? இந்த 7.5 சனின்னும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கும் அதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுக்கான வழி, இல்லை நம்ம ஒரு ஜோதிடர் நாடி நம்ம சுயஜாதகப்படி நம்ம ஏதாவது செய்யலாமா வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குமே தவிர இது மட்டுமே முழு பலனும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனியோட ஆதிக்கம் 7.5 சனியாக ஆரம்பிக்கும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வந்துடும், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துடும், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள்லாம் வரும். அதே நேரத்தில் உறவுகள் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கூட நமக்கு எதிரியாகுவதற்கான வாய்ப்புகள், மறைமுக
மறைமுகமான நமக்கு துரோகங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் முக்கியமாக மிகவும் கவனமாக இருக்குது. முக்கியமாக இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி எந்த முயற்சி எடுத்தாலும் முதல் முறை வந்து வெற்றி அடைஞ்சால் கொஞ்சம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் முறை வெற்றி அடையக்கூடிய எந்த முயற்சியும் பிரச்சனையில் போய் முடிக்கக்கூடிய நிலை இருக்குது. அதனால் வந்து எடுக்கிற முயற்சியில் தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியாக 1, 2, 3வது முறை வெற்றி ஆகக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் மேடம் சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இப்போ இந்த காலத்தில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே லாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருங்க. இருந்தாலும் பொருளாதார நிலை ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. உங்களுக்கு தேவையான பண வரவு உண்டு. ஆனால் எதுலையுமே புதிய முதலீடுகளை பண்ணாதீங்க. முதலீடுகள் பண்ணும்போது அது பிரச்சனைக்குரிய நிலையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மலையில் இருக்கிற முருகப்பெருமான் அல்லது கடல் அருகே இருக்கிற முருகப்பெருமான் திருச்செந்தூர் தான். ஸோ இந்த 2 ஆலயங்களுக்கும் போகிறதும் அந்த 2 ஆலயங்களையும் அன்னதானம் பண்ணுறதும் வயதானவர்கள் அல்லது உடல் குறைபாடு உள்ளவர்கள் இந்த மாதிரியானவங்களுக்கு வந்து காவி உடை தானம் பண்ணுறது மிக சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்குங்க. மிக்க நன்றி. நால்வருமே மேஷராசிக்கு மிக சிறப்பான குறிப்புகள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையட்டும். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கான பொதுவான பலன்கள். முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல இருக்கின்றார். ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. இங்கே முக்கியமாக வந்து ராசி வந்து குறிக்கப்படுவது சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு தான். அந்த சந்திர பகவானே உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த சந்திரன் எப்படிங்கிறது அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். மனசு எவ்வளோ வேகமாக செயல்படுமோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணக்கூடியதான் சந்திரன். பொதுவாக ரிஷபராசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எப்போவுமே இந்த 30 வருஷத்தில் நல்ல காலம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்ணை முடிஞ்சு சொல்லலாம். ராசியிலேருந்து 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருக்கும் போதே நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த விதத்தில் வந்து ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான். 2வது ப்ளஸ் பாயிண்ட் என்ன ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ம குரு தனகாரகன் தனஸ்தானத்துக்கே போகிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 3வது எது அப்படின்னா இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து வந்த கேது வந்து சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் எப்போவுமே ஒரு பாவகிரகம் 3, 6, 11 இருக்கும் போது யோகமாக மாறும்ன்றது அது. அதே மாதிரி அந்த ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போது சொந்த தொழில் பண்ணக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலமாக காத்திருக்குது. அதில் முக்கியமாக அரசியல், அதே மாதிரி வந்து வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள். ஏன்னா சனி வந்து நீதிமான் அப்படிங்கிறதுனாலையும் தவிர சனி குறிக்கக்கூடிய எந்தெந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மருத்துவத்தை வந்து சனியை விட்டுட்டு செய்யவே முடியாது. விளையாட்டுத்துறையை வந்து சனியை விட்டுட்டு செவ்வாயை விட்டுட்டு பண்ண முடியாது. அப்போது அந்த துறைகள் எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுவனால ரொம்ப முக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டியது வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கணும். ஏன்னா மாத்ருஸ்தானத்தில் வரக்கூடிய கேது பகவானால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. பிஹெச்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். உயர்கல்வி வந்து ட்ராவல் பண்ணி படிக்கக்கூடிய அம்சங்கள்லாம் வரும். அது மாதிரி ஜென்மகுரு வந்து தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போகும்போது பணத்தை சேர்த்து வைக்க நினைக்கக்கூடிய எல்லா ரிஷபராசி என்பர்களுக்கும் நம்பர் 1 இந்த டைம் தான். இப்போ தான் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கணும். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலம். இப்போ விட்டுட்டு வந்து டைம் இருக்கும் போது விட்டுட்டு பின்னாடி வந்து அழுது பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து எதை வந்து வாங்கணும், எது உங்களுக்கு தேவை, வாட் யூ நீட் அதுங்கிறது முக்கியம். வாட் யூ வாண்ட்னா எல்லாமே வி வாண்ட் தான். வாட் யூ நீடுங்கிறது 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கிற துணி, இப்போ தங்கிறதுக்கு இடம், இதுதான். இதுக்கு மேலே உள்ளது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தான். அப்போ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு தேவையில்லாத விஷயத்தை வாங்காமல் இருக்கிறதும் தேவையுள்ள விஷயத்தை மட்டும் வாங்குறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் தேவையுள்ளதை விற்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிச்சபடி ரிஷபராசிக்கு நம்பர் 1 ஸ்பாட் இந்த வருஷத்துக்கு கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. மிக சிறப்பு. அடுத்து திரு மகேஷ் ஐயர் அவர்கள் ரிஷபராசிக்காக. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து சனி பகவானுடைய பார்வை வந்து படுது. பொதுவாகவே இந்த ராமசாமி கொடுத்த பணம் அப்படின்னுவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ராமசாமி யார்ட்டையும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொத்து வாங்கும்போது விற்கும் பொழுது அதற்குண்டான முழு லீகல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் எங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா, ஜோடி போட்டுக்கலாமா அப்படின்னு எடுத்து வெளியில் இருப்பான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பணத்தை டீல் பண்ணுறது நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஸ்தானம். அவர் வந்து ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரிஷபராசிக்கு உண்டான இதிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு பெரிய பாக்கியமான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பான பண வரவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறது, குறிப்பாக
வீட்டில் பெண்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறது, அம்மாட்ட, மனைவிட்ட, தங்க, அக்காட்ட இவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய சேமிப்பு சேர்த்து வைக்கிறது, இந்த வருஷத்தில் சேமிக்கிறது இன்னொரு 4-5 வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நிறைய யோசனைகள் மனசில் ஓடிகிட்டே இருக்கும், குழப்பங்கள் நிறைய ஓடும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்குங்காட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, அப்புறம் பண்ணிக்கலாமா, அப்புறம் போய்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படி இல்லாமல் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது நல்லது. நண்பர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்துட்டு இருக்காங்க, எப்படிப்பா கூட தான் இருந்துட்டு இருந்த, எப்படி வெளியில் போச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில் பரவறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃபோனில் பேசும்போதோ. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவர்கள் தெரியாதனமாக யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் அது தப்பான முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துருக்கு, தப்பாக வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துருக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா தொழில் முறைகளில் நல்ல வேகமான முன்னேற்றங்களுக்கு புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கான்ட்ராக்ட் பேஸ்டை மைண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அதுமாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நமக்கு திருப்பூர் சைட்லாம் ஃபுல்லாக கார்மெண்ட் சம்மந்தமாக இருந்துருக்கு. நிறைய சிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக மாறும் ரிஷபராசி நண்பர்கள். நிச்சயம் பாசிட்டிவாக 2 பேருமே சொல்லியிருக்காங்க. பாரதி ஸ்ரீதர்மா, ரிஷபராசிக்கு சொல்லுங்கம்மா. ரிஷபராசிக்கு உண்மையிலேயே டைம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி சனி லாபத்தில் வந்தார். இதில் என்னென்னா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஜென்ரலி இப்போது கிருத்திகா, ரோகிணி, மிருகசீரிஷம் ரிஷபத்தில் வரும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசா காலங்கள்னு இருக்கும். இதில் ராகு தசா நடக்கிறவளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு லாபத்தில் வர்றதுனால ராகு தசா ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ திருமண யோகங்கள் இது வரைக்கும் தடையாக இருந்தது எல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இப்போ இந்த கேத்து 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது அம்மா ஹெல்த்து சொன்னா இல்லையா, சில பேருக்கு வீட்டிலையே அம்மா அப்பாவோட சண்டை போகிறோம், கொண்டு போய் இவங்களை ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறலாம், இதெல்லாம் கூட வரலாம். ஸோ ஹெல்த்து அப்படிங்கிறத விட வாக்குவாதங்களும் பெற்றோர்களிடத்தில் சண்டைகளும் வருவதற்கான காலம் நிறையா இருக்குது. அது இப்போல்லாம் கல்யாணம் ஆனவுடனே ஃபஸ்ட்டு அதான், ஒன்று இவங்க தண்ணி கொடுத்துன்னு போயிடுவாங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவை ஓல்டேஜ் ஹோம் விட்டுருவாங்க. அந்த மாதிரியான இது இருக்குது. பெண்களுக்கு இந்த வருட பிறப்பு இந்த ராகு கேத்து பயிற்சியெல்லாம் உங்களுக்கு மே மாதம் வருது. ஸோ இந்த மே மாதத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மீனத்தில் கிரக சேர்க்கைகள் இருக்கிறது இவங்களுக்கு லாபத்தில் இருக்குது. அப்படின்னாலுமே இவங்களுடைய தனிப்பட்ட, ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய தனிப்பட்ட ஹெல்த் பார்த்துக்க வேண்டிய ஒன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 60+ இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இந்த வருட பிறப்பு உங்களுக்கு சந்திரன் 6ல் இருக்குது அண்ட் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால. அண்ட் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விருதுகள் வாங்கிறதுக்கும், இன்ஃபேக்ட் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய யங் டைரக்டர்ஸ்க்கு நல்ல அவார்ட்ஸும் ரெக்கக்னிஷன்ஸும் வர்றதுக்கான இது இருக்குது. நிறைய புது மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் பிரபலமாகிறதுக்கு. ஸோ ரிஷபராசியில் யாரெல்லாம் சினிமா துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வருடம் உங்களுக்காகன்னு சொல்லலாம். அண்ட் பரிகாரங்கள் பொதுவாக நமக்கு நேரங்காலம் நல்லா இருக்கும் பொழுது உழைப்பே உயர்வு. மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள் ரிஷபராசிக்காக சொல்லுங்க. ரிஷபராசிக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் இருந்திருக்கலாம். இந்த ஒரு வருடம் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காலம், எதையும் மாற்றக்கூடிய காலம். இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கிடைக்காது, நடக்காது அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வருடத்தில் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கணும், அதுதான் ஜோதிடம். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா கிரகங்களும் எப்போ உங்களுக்கு சாதகமாக வருதோ அது அப்போ உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகும். அப்படின்றபடி இந்த ரிஷபராசிக்காரங்க இவ்வளோ நாள் எதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய முயற்சிகள், ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்க போகுது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும். எந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய முயற்சியில் ஈடுபடுறாங்களோ, உழைப்பை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பெரிய அளவு வருமானத்தை அவங்க பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் தாய் உடல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் எடுக்கிற முயற்சிகளில் விடாமுயற்சியாக அவங்க போனாங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் எல்லாம் அவங்க
பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. சொத்து வாங்குறதா இருந்தால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் லாங் ட்ராவல் வந்து நைட் ட்ராவல் அந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மற்றபடி பார்க்கும் பொழுது மிக அற்புதமான காலகட்டம் தான். இவங்க வந்து ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை வழிபடுறது. அதே நேரத்தில் பசு அந்த இதுலலாம் கோயிலில் பசுலாம் வளர்க்குறாங்க, இல்லை வெளியில் நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த பசுவுக்கு வந்து உணவு கொடுக்குறது, பழம், அகத்திக்கீரை அந்த மாதிரி. ஒரு இன்னும் சிம்பிளாக அப்படின்னு பார்க்கும் பொழுது காளை வந்து முட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொம்மை இல்லைன்னா காமதேனு பொம்மை அதை வாங்கி வீட்டில் வந்து தன்னுடைய பார்வையில் வச்சுக்கிறதும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய தடைகளை குறைத்து நன்மைகளை மிகப்பெரிய அதிக அளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு வந்து மிக பாசிட்டிவான விஷயங்கள் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு சில குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம வந்து மிதுனம் பார்க்க போகின்றோம். இந்த மிதுன ராசிக்கு பொதுவான பலன்கள் என்னென்ன? ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 4-5 வருடமாகவே எல்லா கிரக பயிற்சிகளுமே கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாவம், அதாவது மிதுன ராசிக்காரர் நீங்கள் 12 ராசியில் எடுத்துனீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் வந்து நிறையா. ஏன்னா நம்பி ஏமாறுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிரத்தியாரை நம்பி ஏமாந்தது, காசு கொடுத்து திரும்பி வராமல், நான் உனக்கு கூட்டு தொழில் பண்ணு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியில் கலந்து விட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிபட்டு வாழ்க்கையில் சரி இப்போவாது இந்த கிரக பயிற்சியில் நம்ம திருந்தலாம் அப்படின்ட்டுன்னு மிதுன ராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமும் நம்ம அடிபடும் பொழுது அதை நம்மளை மாற்றிக்கணும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் திருமணங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் செய்வீங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டியது காலகட்டம் இது. வீட்டில் திருமணங்கள், வீடு வாங்கிறது, மற்றவர்கள்ட்ட எதுலாம் இழந்தீங்களோ இழந்ததை மீண்டும் பெறுவதுன்னு 10ஆம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கைகள் வருது, எனக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். எப்போவுமே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நமக்கு எங்கேனாலும் நம்ம வந்து பழச்சிக்கலாம். பட் கூட இருக்கிறவங்கள கிரகநிலைகள் இப்போ தான் 4 சேர்ந்துருக்கு 10ஆம் இடத்துல. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பிறர் இடத்தில் ஏமாறுவது தான். அதனால் இந்த கிரகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற இடத்துலையும் போகிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மிதுனத்துக்கு இப்போ கேந்திரத்தில் குரு பகவான் வர்றதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய உங்களுக்கு ஆன்மீக பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க. சோம்பேறித்தனமாக இருக்குது அப்புறம் போகலாம் அப்படின்னு இல்லாமல் எங்கேயாவது ஒரு மடத்தில் சமைக்க கூப்பிட்றாங்களா போங்க. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை இந்த கிரக நிலைகள் நமக்கு இது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பினை கொடுக்கும்னு. ஏன்னா கேது சூரியன் வீட்டில் வரும்பொழுதும் ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் நிறைய வரும். ஸோ ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதுவே நல்ல பரிகாரம் தான். மிக சிறப்பு. திரு வேல்முருகன் அவர்கள், மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கடந்த காலங்கள்லாம் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை. ஓரளவுக்கு அவங்க அஷ்டமச்சனெலாம் முடிஞ்சு ஒரு 9 சனி வந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் வந்திருந்தது. பட் இருந்தாலும் கடந்த வருடம் பார்க்கும் பொழுது நிறைய பண விரயங்கள், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், மறைமுக எதிர்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போது இந்த வருடம் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வந்து சில நல்ல மாற்றங்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சியில் முயற்சி பண்ணாங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தந்தை உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். நம்ம எல்லாமே சரியாக தான் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவு முன்னேற்றங்களை தராது. ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு, தடைகள் பிரச்சனைகள் குறையறதுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா நரசிம்மர் வழிபடுறது ஒரு பக்கம் நல்லது. முக்கியமாக அந்த பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மர் வழிபாடு மிக சிறந்ததாக இருக்கும். இன்னொன்று நல்லா அப்படின்னா இடுகாட்டில் நம்ம இடுகாட்டில் போனோம்னா ஹரிச்சந்திரன் இது இருக்கும். அங்கே போயிட்டு ஹரிச்சந்திரனை போயிட்டு பூஜை பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றதும், சுடுகாட்டில் போயிட்டு பிணம் எரிக்கிறது பார்க்குறது. அப்படி போக முடியல அப்படின்னா நமக்கு வீடியோலாம் நிறைய வைரல் ஆகுது. அதாவது வந்து இந்த காசியில் வந்து பிணம் எரிக்கிறது, அது ஒரு ஹரிச்சந்திரன் பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி வீடியோலாம் வைரல் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி வீடியோ பார்த்தாவே அதுவே பரிகாரம் தான். வித்தியாசமான பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு பலன் தரும் வகையில் அமையட்டும். நம்ம அடுத்து திரு மகேஷ் ஐயர் அவர்களிடம் கேட்கலாம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு
தொழில் முறையில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் எந்த பிடிமானமும் கிடைக்காதுமா. மார்ச்லேருந்து ஒரு 6 மந்த்ஸ் போட்டுக்கோங்க, எந்த பிடிமானமும் கிடைக்காது. அப்படியே ஒரு வாப்ளிங்கான மைண்டு வந்து இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க பிஸ்னஸ் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலைகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். அதே மாதிரி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் எதாக இருந்ததுன்னா அதை பேசி தீர்க்கறதுக்கு உண்டான சமயமாக இந்த சமயம் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தம்பி தங்கை அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எழுத்துப்பூர்வமாக யாருக்கும் கொடுக்கும்பொழுது கவனம் என்பது தேவை. சப்போஸ் நீங்கள் வந்து செக் டிலே பண்ணுறது, கிரெடிட் கார்டு டிலே பண்ணுறது, ஒரு வேளை மறக்கிறது, பணம் வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுறது, சில பேர் ஃபோனில் கேட்டு அந்த நம்பர்லாம் சொல்கிறது, வயசானவங்கக்கிட்ட ஃபோனையும் கொடுத்து கார்டையும் கொடுத்துறாதீங்க, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் தூங்கிட்டே பேசுவாங்க, போத்திட்டு பேசுவாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அழகாக திறந்து பார்த்து 2 அடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் கவனம் என்பது தேவை. மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். நல்ல மாற்றங்கள். குரு வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார். ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொன்னால், குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஸ்லோவாக கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், இந்த வருஷத்தினுடைய எண்டு நவம்பர் மாதத்துக்கு மேலே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பணவரவுகள் தேடி வரதுக்குண்டானதாக இருக்கும். மன திருப்தியோடு சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை வரன்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே மாதிரி தம்பி தங்கை அவங்களுக்கு ஏதாவது திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை கரெக்டாக குரு பார்வை இருக்குது. அதனால் அவர்களுக்கும் நீங்கள் நின்று முன்னணியில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இந்த காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், நீங்கள் அடிக்கடி திருப்பதி போகிறதுக்குண்டான வழக்கங்கள் இருக்குது. பெருமாளை நான் வந்து சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணுவேன், ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணுவேன். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப மாற்றம், நல்ல முன்னேற்றம் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அதே வழிபாடு பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அடுத்து திரு சுபாஷ் அவர்கள் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கின்றது? மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. மிதுனம் வந்து புதனுடைய ஆட்சி வீடு. இங்கே என்னன்னா, மிதுனத்துக்கும் சந்திரனுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. சந்திரன் வந்து 13 நாள் வளர்ந்தும் 13 நாள் தேய்ந்தும் வரக்கூடிய அவர் வந்து இவங்களுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துடுவார். அப்போது இன் ஜென்ரலாகவே மிதுன ராசி அன்பர்கள் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் லட்சாதிபதி, 11ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் பிச்சாதிபதி. ஏன்னா இப்படி தான் வந்து, ஏன்னா அந்த தேய்வதும் மறைவதுமாக தனஸ்தானத்துக்கு அதிபதி வர்றதுனால பணமும் அப்படி தான் இவங்கள்ட்ட வர்றதும் போவதுமாக இருக்கும். அதை இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி அன்பர்களும் தெரியுது. ஸோ முதல்ல இந்த பயிற்சியில் அவங்களுக்கு என்ன இதனால் நல்லது அப்படின்னா, குரு ஜென்மத்துக்கு வரக்கூடியவர். இப்போ சாஸ்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த விதத்தில் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தனகாரகன் 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய விஷயத்தில் பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றங்கள் வரும். இருக்கிற வாழ்க்கை நிலை அப்படின்னா, ஒருத்தர் வந்து 20,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கார், டக்குன்னு அவருக்கு 30,000 வேலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது ஒன்று. 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால பார்க்குற மிதுன ராசி அன்பர்களாம், சார் எனக்கு கல்யாணமே ஆலை சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நல்ல விஷயம் தானே, ஏன் இதை பற்றி கவலைப்படுறேன். ஆனால் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை, ஆனவனுக்கு ஏண்டா ஆச்சுங்கிற கவலை. இந்த இது இப்போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். ஜாக்கிரதையாக வரனை வந்து மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணணும். 2வது 9ஆம் இடத்துல வர பார்வை, அந்த 9ஆம் பாக்கியஸ்தானத்தை ராசியிலேருந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடிய குரு பகவானால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லைஃப்பில் சில ப்ராக்ரஸ்ஸு, சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சனி 10ஆம் இடத்துக்கு கேந்திரத்தில், அதாவது தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துக்கு வரார், இவங்களோட பாக்கியாதிபதி. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் தான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்கலாம் வந்து என்ன, ஐயோ வேலை பார்த்துட்ருக்கேன், நான் இதெல்லாம் வேணாம், வியாபாரம் பண்ண போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்படி வான்னு கூட்டிகிட்டு போய் எங்கேயோ தள்ளி விட்டா மாதிரி ஆகிடும். அதனால் இருக்கிற இடத்த முதல்ல காப்பாற்றிக்கோங்க. சைடில் ஒரு சின்னதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கி அந்த வியாபாரம் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கு பிறகு உங்களுடைய 1 வருஷ வருமானம் ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறப்பறம் இந்த வேலையை நீங்கள் விடலாம். இது ஒன்று. இந்த உதயஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேதுவனால முயற்சிகளில் சில தடைகள் இருக்கும். ஐயோ போய் இன்றைக்கி ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு இது வரல. ஏன்னா வேகமாக இயங்கக்கூடிய ராசி காற்று ராசி. இப்போ நீங்கள் வந்து புதன் அப்படின்னோடனே அவசரமாக குரகுர முடிவு எடுப்பாங்க. அதனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேகமாக ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு விட்டுறது, 2வது தடவை இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டாலே மிதுன ராசி நண்பர்கள் வந்து நிதானம், பொறுமை, கால்குலேட்டிவாக மூவ் பண்ணுறது, ஒரு தடவைக்கு 2 தடவை மற்றவங்களை கேட்டு செய்கிறது, எஸ்பெஷலி மனைவியுடைய பேச்சு கேட்டு நடந்தாலே
மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்றம் என்பது பர்மனெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மொத்தத்துல மிதுன ராசிக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. உடனடியாக உயர்வு இல்லைனாலும் ப்ராக்ரஸிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நான் ஆவலா காத்திருக்கிறது திரு வேல்முருகன் அவர்களிடம் தான். கடக ராசிக்கு எப்படி இருக்கு பொதுவான பலன்கள் இருந்து தரும் சொல்லுங்க. கடகராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருட காலமாகவே நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க. யாருக்கு புத்தி இந்த நேரத்தில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதாவது வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து டெவலப்மெண்ட் இருந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் காரணம். ஸோ யாருக்கு வந்து ஒரு 5 வருடமாக தடைகள், பிரச்சனைகள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, வியாபாரத்தில் வந்து பார்ட்னர்ஷிப்பால் ஏமாற்றப்படுது, சில பேர் பார்த்திங்கன்னா பணம் வந்து பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிருப்பாங்க. அது எல்லாமே கடகராசிக்கு நடந்திருக்கு. இது வந்து கண்டகச்சனி அஷ்டமச்சனியோட தாக்கத்தினால. சரி, இப்போது அவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இருளில் இருந்தவன் திடீரென்று ஒரு வெளிச்சத்துக்கு வரான் அப்படின்னும் போது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அவனுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அதில் கெட்டதிலிருந்து வெளியே வர்றவனுக்கு தானே அந்த அருமை தெரியும். ஸோ அந்த அருமை வந்து இவங்களுக்கு தெரியும். நீண்ட நாள் பசியாக இருந்தவனுக்கு திடீரென கிடைக்கும் உணவு போல் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எல்லா விதத்திலுமே அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ஒரு பக்கம் வந்து 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு வந்து சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அவங்களுக்கு படிப்புக்காக வெளிநாடு போகிறது, வேலைக்காக வெளிநாடு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம், அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மஞ்சள் கலர் லட்டு சாப்பிட்டு வரலாம். முடிஞ்சால் டார்ஜிலிங் போக முடிஞ்சால் டார்ஜிலிங் போயிட்டு வரலாம். சார் லட்டு சொன்னீங்க, அது ஏன் சார் மஞ்சள் நிறத்து லட்டு? இல்லை, ஆக்சுவலி சனி பகவான் வந்து இதில் இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். குரு வந்து மஞ்சள் கலர் லட்டு, அதனால் வந்து அங்கே போயிட்டு மஞ்சள் கலர் லட்டு சாப்பிட்டு இன்னும் சூப்பராக வேலை செய்யும். ஓகே, மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம பாரதி ஸ்ரீதரமாட்ட கேட்கலாம். கடகராசிக்கு எப்படி இருக்குமா? கடகராசிக்கு நான் சொல்லுவேன், அஷ்டம சனி விலகினாலும் இந்த மழை விட்டாலும் தூவானம் விடலை அப்படிங்கிறது தான். ஏன்னா குருவும் உங்களுக்கு விரயத்தில் வரார். நம்ம சொல்லலாம் சுப விரயமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் ஸ்டில் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சிம்மத்தில் கேது வர்றது அப்படிங்கிறது குடும்பத்தில் சில கலகங்கள் வரத்தான் செய்யும். அண்டு 8ஆம் இடத்துல ராகு கும்பத்தில் வரார். ஸோ இந்த பாக்கியத்தில் சனி பகவான் குரு வீட்டுக்கு வர்றதும் குரு விரயத்தில் இருக்கிறதும் இவங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டங்களில், இந்த கிரக பெயர்ச்சிகள் இந்த மாதிரிலாம் அமைப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் செய்யலை, எங்கள் வீட்டில் பித்ருகாரியமே இது வரைக்கும் பண்ணலைங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்கிற குடும்பங்கள் ஏராளம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணுறதில்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த கடகராசிக்காரர்களில் உங்கள் முன்னாடிய தலைமுறைகள், எனக்கு எங்கள் மாமனார் சொல்லித்தரலை, அப்பா செய்யலை, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, பிரிஞ்ச குடும்பங்கள் மீண்டும் சேரணும். அஷ்டமச்சனியில் பிரிஞ்சாங்கன்னா இந்த இதில் சேர்றதுக்கான இதுக்கெல்லாம் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த கிரகநிலைகள் அமையக்கூடிய தருணம் வந்து நமக்கு ஒரு மீனத்தில் இத்தனை கிரக சேர்க்கைகள் இருக்கா, நீங்கள் தாராளமாக எந்த திருப்புல்லானி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், கேரளாவில் இருக்கிறவங்க வர்க்கலா போங்க, கோகர்ணா போங்க, பூரி ஜெகநாத்தை எங்கே போக முடியுமோ போய் இந்த தர்ப்பணங்களை செய்யுங்க. காசி போங்க, ஏன்னா இப்போல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வாரணாசி எல்லாம். ஸோ போங்க, நிறைய பில்கிரிமேஜுக்கு செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணி புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய காலங்கள்னு ஒன்று உண்டு. அது கடகராசிக்காரர்களுக்கு இது. ஸோ அவங்கவுங்களுடைய வயதுக்கு தக்கன உங்களுடைய தசாபுக்திகளுக்கு ஏற்றாற்போல் ஏற்ற இறக்கங்கள் வரும். ஸோ பணம் மட்டும் ஜோதிடத்தில் வந்து நம்ம ஒரு அதிர்ஷ்டத்தை கேட்குறது ஜோதிடம் இல்லை. கிரகநிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என் குடும்பத்திற்கு எப்படி நான் புண்ணியத்தை சேர்த்து கொள்வது, ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் நிறைய கிளாஸஸ் நடக்குது, ஸ்லோகா கிளாஸஸ் இருக்குது, திருவாசகம் கற்றுக்கோங்க. இதெல்லாம் இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேத்து பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. மிக சிறப்பு. திரு மகேஷ் ஐயர் அவர்கள் கடகராசிக்கு சொல்லுங்கள். குறிப்பாக வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நடக்குமா? கடகராசியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து அவங்க அஷ்டம சனியில் பாதிக்கப்படும் பொழுதே அதை வந்து வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு வேளை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இப்போ வாங்கி போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சென்னைக்கு மிக அருகாமையில்
அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு மிக அருகாமையில்னு இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் வாங்குறது நல்லது. பின்னாடி நல்ல பூமாகும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செலவிடக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு காலம் கிடைக்காதா அசோக், நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு தொடையை தட்டினவங்கலாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. இந்த அஷ்டம சனியில் மாறி இப்போ சனி மாறுற இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அவர் வேல்முருகன் சொன்ன மாதிரி ஒரு விடிவு காலமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் விரய குரு உங்கள் ராசியில் குரு வந்து உச்சம் பெற்றிருக்கார். இப்போ வந்து 12ஆம் இடத்துல பகை பெற்று வரார். அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து கரெக்டாக 4ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் கேட்டது ரொம்ப அற்புதமாக, தங்கம் சேமிக்கிறது. மேடம் எப்பவுமே பெண்களுக்கு நிறையா சொல்லுவாங்க, அந்த மாதிரி தங்கம் சேமிக்கிறது, அதை எப்படி சேர்த்து வைக்கிறது, அதை எப்படி திருப்பியும் குடும்பத்துக்காக இது பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடம் மாற்றும் பொழுது கவனம் என்பது தேவை. டக்குன்னு இடம் மாற்றிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கடலில் கப்பல் நகர்ற கதை தான். அப்புறம் யாரா சம்பளம் வாங்குறதுன்னு அதை நான் வாங்கிக்கிறேன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். கடகராசிக்கு படாத பாடுபட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பட்டு இருந்த பட்டெல்லாம் இப்போ மாறி நல்ல பட்டாக மாறும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். பெருமாள் வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மிக்க மகிழ்ச்சி. திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கடகராசிக்கு அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்றதுல கடகராசியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்ன்றதையும் சேர்த்து சொல்லுங்க. கடகராசி வந்து 12 ராசிகளில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ராசி தான். நீங்கள் பிறப்பிலேயே நிறைய யோகங்களை பெற்றிருக்கக்கூடியவங்க தான் கடகத்தில் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போ தற்சமயம் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற கடகராசி என்பவர்கள் நம்ம அடிக்கக்கூட வருவாங்க. ஏன்னா கடகராசியில் வந்து என்னையா நான் அஷ்டம சனியில் எல்லாத்தையுமே முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர் அப்படின்னு நாங்கள் வந்து தெருவுக்கே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஆனால் நீ வந்து இன்னமும் யோகம் அதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்பா. எப்போவுமே வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், ஏத்தம் இறக்கம் துக்கம் இதெல்லாம் வந்து மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து நல்லா இருக்கிற மனுஷனையும் தொடர்ந்து அவஸ்தைப்படுற மனுஷனையும் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த விதத்தில் அஷ்டம சனி வந்து முடிய போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ப்ராக்ரஸ்ங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். அவர் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி, இவங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் விரயத்தில் போய் உட்கார்றார். இதில் லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு. எப்படின்னா 6ஆம் அதிபதி 12ல் மறையும் போது லாபம், அதே மாதிரி பாக்யாதிபதி 12ல் மறையும் போது நஷ்டம். ஆனால் அது அவருடைய விரோதி கிரகம் புதனுடைய வீடு அப்படிங்கிற போது அதில் வந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இப்போ தூக்கம் வராத நிலைகள்லாம் நீடிக்கலாம். இந்த அஷ்டம சனிக்கு அப்புறம் கூட தூக்கம் வராத காரணமே இருக்காது, தூக்கமும் வராது. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். சார் அப்பாடா அஷ்டம சனி முடிஞ்சிடாதுன்னா ராகு வந்து 8ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. இப்போ அது மாற்றி அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்படி வந்து அஷ்டம சனி முடிஞ்சால் நல்லது தானே நடக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதாவது என்னென்னா அது ஒரு ஸ்லோ ப்ராக்ரஸ். கிரகங்கள் வந்து நம்ம சுவிட்ச் அமுத்துனா லைட் எறிகிற மாதிரிலாம் வராது, அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேது மேடம் சொன்ன மாதிரி, அதாவது பல விஷயங்களில் தேவையில்லாத நம்ம நல்லா தான் பேசுவோம்னு நினைப்போம், ஆனால் எதிராளிக்கு அது வந்து தப்பாப்படும். அப்போ குடும்பத்தில் வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளுறதுலையும் செலவழிக்கிறதுலையுமே கவனமாக இருக்கணும். கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சு போச்சுன்னு லெத்தார்ஜிக்காக கேஷுவலெல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸ்ரீரங்கநாதர் சுவாமியை வந்து வழிபடுறது ரொம்ப யோகத்தை தரும். அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியாவில் இப்போ 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கார். அவரை போய் முடிஞ்சால் வழிபடுவது, இல்லைன்னா வீட்டில் நீங்கள் வந்து சத்யநாராயண பூஜை கூட பண்ணலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை நீங்கள் பண்ணக்கூடிய தர்மம் உங்களுடைய தலையை காத்து நிற்கும். மிக சிறப்பு. நால்வருமே கடகராசிக்கு மிக சிறப்பான பலன்களை சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மம். தலைமை பண்புக்கு சொல்லக்கூடிய சிம்மம். சிம்மத்திற்கு இந்த புது தமிழ் வருடம் ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கின்றது திரு மகேஷ் ஐயர் அவர்கள்? இப்போ இடப்பட்ட காலத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. பிஃபோர் சனி பயிற்சின்னு ரொம்ப அழகாக ஒரு விஷயம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வித்தியாசம் தெரியும்னு சொன்னார். உண்மையாகவே ரியலிஸ்டிக். சிம்மராசிக்காரங்க அதிகமான ஆசை, அதிகமான திங்கிங், அதிகமான சிந்தனை. அதே மாதிரி ஜென்மத்தில் வந்து கேது வராரு. மல்டிபிள் தாட்ஸும் மல்டிபிள் ஆன டிசீஸு மல்டிபிளான சில விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கவனமாக தான் இருக்கணும். பட் எப்போவுமே நம்ம படிக்கும் பொழுது சுவைக்காது. படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு இனிமையான அனுபவம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் வந்து ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து டே 1 கரெக்டாக 6:15 உள்ளே இருக்கணும்னு வாங்க. 6:16 இருந்ததுன்னா அவுட்.
அப்போ 6:14க்கு நான் போகிறது, இது என்னடா இதுன்னு போட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் சாப்பாடு கிடையாது. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஏதேனும் ஒரு காரியம் இருந்தால் இல்லை, 8 மணிக்கு பார்த்துட்டிங்கன்னா சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. கும் இருட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது பாதியில் நின்றுருந்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி ஓடுறது, ஏன்னா மொபைல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப கடுமையாக இருந்தது. இதை பேசாமல் செவரேறி எட்டி குச்சி ஓடி இல்லாமல் நினச்சேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் இருந்தது. ஆனால் அதை விட்டுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஏன்டா விட்டுட்டு வரோன்னு தோணுது. ஒரு பெரிய பாடமாக, ஒரு பெரிய அனுபவமாக லைஃப்பில் இருந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படி இருக்கும். குறிப்பாக என்கிட்ட ஒருத்தர் சொல்லும்பொழுது சொன்னார், அஷ்டமசனி உங்களுக்கு பாதிச்சான்னு கேட்டபோது, இல்லையே எனக்கு ஒன்றும் பாதி இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக கேட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு அவர் சொன்னது, நான் கோயிலுக்குள்ளேயே இருக்கேன், நான் உபன்யாசம் பண்ணுறேன், கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன், வெளியில் வந்தால் தானே பிரச்சனை, ஆனால் அஷ்டமசனி முடியும் போது ஒரு சின்ன ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். மேடம் சொன்ன மாதிரி தர்ம காரியங்களை நிறையா பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகணும்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தயவுசெய்து முன்னாடி போய் சேர்ந்துருங்க, அரசியலில் முன்னாடி போய் இருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவ பாடங்கள், ஏன்னா நிறையா நபர்களை பார்க்கலாம். உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலைகள்லேயும் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க. புதுசாக ஒரு விஷயத்தை பாலிடிக்ஸாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த அஷ்டம சனியில் வீடு, இடம், பொருள் இதெல்லாம் சேர்த்து வைங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி நல்ல பலன்கள் இருக்கும். நவக்கிரக வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிகச்சிறப்பு. திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள், சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி அமைகிறது? ராசிகளின் ராஜா சூரியனிலேன்னு சொன்னால் கிரக மண்டலம் இயங்க முடியாது. ஒளித்தன்மையுடைய கிரகம் ஆதித்யம். அப்போ சிம்ம ராசிக்கு வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான். அவங்க கூட்டத்தில் தனியாக கண்டுபிடிக்கலாம், ட்ரெஸ் பண்ணுற விதத்துலேருந்து எல்லாத்துலேயுமே. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மத்துக்கு வந்து கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு நம்பர் 1. ஏன்னா சனி வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றாரு. 7.5 சனியில் கொடுக்கக்கூடிய துன்பங்களை டேப்லெட் ஃபார்மேட்டில் அஷ்டம சனியில் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆன்டிசிபேட் பண்ணணும், நம்ம எதிர்பார்க்கணும். ஐயோ எதுவுமே நடக்காது அப்படிலாம் இல்லை, நடக்கும். ஆனால் அதை வெல்லணும். விதியை வெல்லக்கூடியது உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடாலும் தெய்வத்து மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையாலும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாலும். இப்போ சிம்மத்துக்கு முதல்ல என்ன வேணும்? நல்ல எண்ணங்கள் வேணும். நல்ல எண்ணங்கள்லேருந்து தான் வார்த்தைகள் பிறக்கும், அதுலேருந்து தான் செயல்கள் பிறக்கும், அதுலேருந்து இந்த 3துலேருந்து தான் வாழ்க்கை பிறக்கும். இப்போ இது 3ஐயும் முதல்ல கவனிக்கணும். 2வது, சிம்மத்துக்கு வந்து எப்போவுமே 2-3 குணங்கள் உண்டு. எப்படின்னா அவசரமாக செயல்படுறது, உடனே முடிவெடுக்கிறது. இப்போ நினச்சா உடனே வேணும், வேண்டான்னா உடனே வேண்டாம். திருப்பி அதை நினச்சி வருத்தப்படுவாங்க, ஐயோ ஏன் வேண்டான்னு சொன்னோம், ஏன் வேணும்னு சொன்னோம். இதுலேருந்து விடுபடுறதுக்கு முதல்ல மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தியான பயிற்சியில் மெதுவாக ஈடுபட ஆரம்பிக்கணும். தொடர்ந்து தியானம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டின்றது வரும். உங்களோட ஜென்மத்துக்கு கேது வரும்போது அண்ணா சொன்ன மாதிரி சிந்தனைகள் சிதறும். அப்போ நீங்கள் வந்து மல்டிப்புளாக யோசிப்பீங்க, அதை பண்ணலாமா இதை பண்ணலாம், கடைசியில் எதையும் பண்ண மாட்டீங்க. இப்போ 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் யோசிச்சுட்டு போதிட்டு படுத்துடுவீங்க. அதை தான் பண்ணக்கூடாது. சிம்மராசிக்கு ஒரு சோம்பேறித்தனம் எப்போவுமே இருக்கும், ஒரு லேசிக் இது இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பஞ்சமா ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறார், அங்கே வந்து நம்ம பிடிச்சிக்கணும். உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு வந்து பார்க்க போகிறாருன்னா அங்கே பலமாயிடுது. பூர்வ புண்ணியம் உங்களை காத்து நிற்கிறது. கடவுள் வந்து அப்போ என்னப்பா இந்த வந்து ஆண்டவனே உங்கள் பக்கம்பான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவன் வந்து சிம்மத்து பக்கம் இருக்கார். இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் தெய்வத்தை பிடிச்சிக்கணும். அதை 2வது, உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் சிம்மத்தை வந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனாலையும் சில பல பிரச்சனைகள் ராகு அந்த இடத்துக்கு வர்றதுனால இருந்தாலும் கூட எண்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இத்தனையும் இருந்தாலும் சிம்மம் எங்கே கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் பொறுமை, நிதானம், ஆன்மீகம். மிக சிறப்பு, மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், சிம்மத்துக்கு எப்படி இருக்கின்றது இந்த புது வருடம்? அவங்க 2 பேரும் நிறையா அட்வைஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, இப்போ நிறையா பெற்றோர்கள், சந்திரன் சிம்மராசியில் இருக்குது, இப்போ கேதுவும் வந்ததுன்னா இப்போ இவங்க ஜாதகத்திலேயே ஒரு 30 வருட இப்போ திருமணத்துக்கெலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கலப்பு திருமணம். ஸோ பெற்றோர்கள் வந்து வேண்டான்னு நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த வருடம் சிம்மராசிக்கு கல்யாணம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ல் வந்து சனி, 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் நீங்கள் காதல் திருமணம் எனக்கு 10 வருஷமாக தெரியும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் கோச்சாரத்தில் கிரக நிலைகள் சரியில்லாத போது அந்த திருமணம் வந்து அவ்வளோ சோபிக்காது. அதனால் திருமண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது, குடும்பத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எடுக்கிற டெசிஷன்ஸில் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கிறது நல்லது.
ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு அது அணுகி ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா, இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. குறிப்பாக இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி படிக்கிறீங்க இல்லையா, அந்த குழந்தைங்க இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட் ஆனாங்க. இப்போ எல்லாமே அதான சோஷியல் மீடியா, முகமே தெரியாத ஒரு நபரை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிட்டு அவங்கள நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஸோ பெற்றோர்களுக்கு ரொம்ப மனவேதனை. ஏன்னா இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் குழந்தைங்க தயவு செஞ்சு ஜோதிடம் உண்மையா, கோயிலுக்கு போகணுமா, சாமி வந்து இதை கொடுத்துட்டாரா அப்படின்னு விதண்டாவாதம் பேசாமல் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோதிடர்கள் சொல்கிறத கேளுங்க. ஒரு கோயில், ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கு என்ன வருத்தம்னா பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க மேடம், நாங்கள் என்ன செய்யறது அப்படின்ட்டுன்னு. ஸோ பெற்றோர்கள் பாதி பேர் இன்றைக்கி கோயிலில் போய் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா பிள்ளைங்களுக்காக அழறது தான். அதனால் இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போது நிறைய ஜபங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்காக அந்த வேத பண்டிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஜபங்கள் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்காகன்னு சொல்லுங்கள். ஸோ பரிகாரங்கள் பிள்ளைங்க கோயிலில் தான் போய் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. வேதம் படித்தவர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக இந்த ஜபங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ அது மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு உட்காந்து பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு நல்ல பலன் தரும். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள் சிம்மத்துக்கு எப்படி இருக்கின்றது? சிம்ம ரசிகர்கள் பார்த்தோம்னா எப்பவுமே எதுலையுமே நான் தான் பெரிய ஆள், எப்பவுமே கெத்தாக சுற்றிட்டு இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு 2.5 வருஷமாகவே சனியோட பார்வையில் வந்ததுனால எல்லாமே ஏறுக்கு மாற நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்கிறவங்களும் பெரிய லாஸில் இருந்துடும், பெரிய பிரச்சனைலாம் போய் சிக்கியிருப்பாங்க, பொருளாதார நிலையில் அடி விழுந்திருக்கும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சனி போய்டுறார். அஷ்டமச்சனி வந்து கொஞ்சம் அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் 11ல் குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். அதனால் வந்து எதுலையுமே அகலக்கால் வைக்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் உஷாராக இருந்தவங்க தன்னோட தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் இதை பற்றி நம்ம அஷ்டமச்சனி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டமச்சனிலலாம் பெரிய ஆளானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. அது தனிப்பட்ட ஜாதகம். அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உறவுகள் நண்பர்களை அனுசரித்து போகிறது நல்லது. எதுலையுமே கொஞ்சம் தான் பண்ணுறது சரி அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாவே அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கு ஒரு 2-3 பரிகாரங்கள் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா சைவம் சாப்பிட்றவங்களுக்கு தனி, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தனி அப்படின்ற மாதிரி. அசைவம் சாப்பிட்றவங்க அப்படின்னா முனீஸ்வரனை போயிட்டு வழிபட்டுட்டு அங்கே ஆடு வெட்டி பொங்க வைக்கலாம், இல்லை மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது மட்டன் பிரியாணி செஞ்சு தானம் கொடுக்கறது அந்த மாதிரி. கூடவே பாதாம் பாலும் தானம் கொடுக்கணும், இல்லை சாப்பிடணும், அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து வந்து நரசிம்மர் ஆலயத்தில் போயிட்டு பாதாம் பால் மட்டும் வச்சு பூஜை பண்ணிட்டு பாதாம் பால் மட்டும் சாப்பிட்டு வர்றது வந்து நல்ல பரிகாரம். இவங்களுக்கு வந்து இன்னொரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி காலத்தில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது, ஒரு இறுக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி சூழல்கள்லாம் வரும். இல்லை பொதுவாகவே பார்க்குறவங்க பார்க்கலாம், இந்த டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் சம்டைம்ஸ் வரும் நெட்டில் நம்ம அவைலபிளாக இருக்கும். அது நீங்கள் வந்து எந்த ஆப்ரேஷனும் இந்த பகுதின்னு கிடையாது, முக்கியமாக வயிறு பார்க்குறது நல்லது. ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன்லேருந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற வழி கிடைச்சிரும். இதை அடிக்கடி பார்க்கறது கூட அஷ்டமச்சனிக்கு ஒரு நல்ல பரிகாரம். இது எதுக்காக பார்க்கணும்? இது 8ஆம் இடம் சர்ஜரிமா. ஓ, அதனால நீங்க போயிட்டு அங்க போயிட்டு நம்ம சர்ஜரி அப்படின்றது வந்து நம்ம அங்க ஒரு கிரியேட் பண்றோம் பரிகாரம். பரிகாரம்ன்றது ஒண்ணுக்கு ஒண்ணு இணை தானே. கண்டிப்பா இது நல்ல மாற்றத்தை கொடுக்குங்களா நமக்கு? 100% கொடுக்குமா. இதெல்லாம் வந்து லாஜிக் சயின்டிஃபிக்காக தான் எடுக்கிறோம் எல்லாமே. ஓகே, ஸோ இது பண்ணுறவங்க கண்டிப்பாக இது எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு நாங்களும் ஆவலாக காத்துட்ருக்கோம். மிக்க நன்றி. இப்போ நம்ம அடுத்த ராசிக்கு நகர்கின்றோம். சிம்மம்க்கு அடுத்து கன்னி ராசிக்கான பலன்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்றத திரு சுபாஷ் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு கன்னிக்கு எப்படி அப்படின்னா, ஒரு கிரகம் அந்த இடத்துலையே ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற புதன், அத்தனை சுபத்துவம் பெறக்கூடிய அந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஃபஸ்ட்டு பெரிய ரிலீஃப், ஜென்ம கேது வந்து வெளியில் போகிறார், 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி சமசப்தமஸ்தானத்துலேருந்து ராகு 6க்கு வர்றார். இது ரெண்டும் பெரிய விஷயம். மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா கண்டக சனியாக வர்றார், ஒரு 2
தவிர இவங்களுடைய பகை கிரகமான குரு பகவான் வந்து இவங்களுடைய கேந்திரஸ்தானத்தில் வந்து உட்கார தொழில் ஸ்தானத்து ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கன்னிராசி? வீட்டில் வாய் வார்த்தை பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாதாரணமாகவே சொல்கிறது நம்ம பொண்டாட்டிகிட்ட சண்டை போடாதீங்கன்னு நம்ம கதறி சொல்கிறோம். அதை விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா மனைவியை ஜெயிக்கணும்னு பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஜெயிச்சா வாழ்க்கையில் தோற்று தான் போகணும். அவங்கள்ட்ட தோற்று போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இது 2. அதை தவிர ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய பகை கிரகமான குரு பகவானால், குரு வந்து முழு சுபகிரகம், அவர் அப்படி பண்ணிடுவார் அப்படிலாம் கிடையாது. குருவுக்கு சில தன்மைகள் உண்டு. யாருக்கு சுபர் யாருக்கு பாவர். அப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் வேலை செய்கிற இடத்துல போய் இப்போ தான் மேனேஜரை போய் குடையிறது. எனக்கு ப்ரமோஷன் வேணும், இன்சென்டிவ் வேணும், நான் வந்து அப்ராடுக்கு சான்ஸ் கொடுங்க, அது பண்ணுங்கள், ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு. அப்போ நீங்கள் இருந்த வேலையை முதல்ல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதை பிடிச்சிக்க பார்க்கணும். இந்த நேரத்தில் போய் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து வீட்டில் ஃபியூஸ் வந்து எப்போ வேணால் பிடுங்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துலையும் அதை பண்ணக்கூடாது. அது 2. ஜென்மகேது விடைபெறதுனால கண்டிப்பாக மனசில் தன்னை அறியாத ஒரு உற்சாகம், தன்னை அறியாத ஒரு நிம்மதி, தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அது தவிர சில உடல் உபாதைகள் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவினால் வரலாம். அதாவது சில அதாவது ஒரு இந்த பாக்டீரியா சம்மந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் வந்து ரத்தத்தில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை தவிர கன்னிராசி இஸ் குட் டு கோ. அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த வருஷம். எந்த விதமான கவலையும் தேவையில்லை. 2-3 விஷயம் நம்ம சொன்னதில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதுமானது. கேட்கவே ரிலாக்ஸாக இருக்குங்க ஐயா. திரு மகேஷ் ஐயர் அவர்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? கன்னிராசிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குரு பகவான் தன்னுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எங்கெங்கே கடன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த கடன்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மறைமுக எதிரி வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை, ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயா வண்டியில் போகும்போது லைட்டாக ஒருத்தர் இப்படி பண்ணால் சரிங்க சாரின்னு சொன்னால் சாரின்னு போயிடணும். வரையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த வடிவேல் சாரோடைய கதை தான். ஏரியாவுக்கு வராங்க. அப்புறம் ஏரியாவுக்கு போனோன்னா வீட்டுக்கு வந்துடுவியான்னு கடைசியில் வீட்டுக்கு வந்தோன்னா ஐயா எனக்கு விட்டுருங்க ஐயான்னு. அந்த மாதிரி யார்ட்டையும் வம்பு வழக்கு சண்டை போடக்கூடாது. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. தூக்கமின்மை இருக்கும், செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க, மல்டிபிள் தாட்ஸ் நிறையா இருந்துகிட்ருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வேளை போய் மனநல மருத்துவரை பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ தோணும். யாராவது ஏதாவது சொன்னால் அது அப்படியே நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மேடம் சொன்னாங்க அப்பா அம்மாவை தவிர யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரைட். அப்பா அம்மாவை தவிர யாரையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் அப்பா மாறி, நான் அம்மா மாறி, நான் அண்ணா மாறி, இந்த மாறிங்கிற பேச்சை மாறி விட்டுறணும். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க, சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 100% கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சி பண்ணணும். என்னால் முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கேட்கவே கூடாது. நல்ல காலங்கள் வரும்போது அதை கச்சிதமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலையில் இருக்கேன் சார், படாத பாடுபடுறேன் சார், எனக்கு நல்ல தொழில் தெரியும் சார், நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு சேவிங் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வெளிநாட்டில் நிறையா கன்னிராசி அன்பர்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கேட்கும்பொழுது, சார் நான் பேசாமல் நம்ம ஊருக்கு வந்துடலாமா, நான் வந்து இங்கே ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இந்த காலகட்டத்தில் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மீனாட்சி அம்பாள் வழிபாடு பார்த்துட்டேன்னா ஒரு ஊர், அந்த ஊரே வந்து இந்த யாருடைய ஊர் அப்படின்னு சொன்னால் மீனாட்சியோடைய ஊருன்னு சொல்லுவாங்க. மதுரை அந்த ஊரே வந்து மீனாட்சியினுடைய ஊருன்னு சொல்லுவாங்க. ஆட்சி புரியக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அதனால் நீங்கள் நினச்சா அது நடக்கணும் அப்படின்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு. மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் கன்னிராசிக்கு சொல்ல போகிறீங்க. கன்னிராசிக்கு கல்யாண பிராப்தம் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். இல்லை, கல்யாண பிராப்தம் உண்டு, அதில் ஏமாறாமல் இருக்கணும். ஏன்னா 12ல் கேத்து, 6ல் ராகு அண்ட் 7ல் சனி வரச்சே காதல் வயப்படுறது அண்ட் இன்டர்காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலிஜன், இன்டர்ரேஸ், இந்த வெட்டிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் இவங்க ஏமாந்து இப்போ இவங்க திருமணம் அப்படிங்கும்போது அடுத்தது அவங்களுக்கு அஷ்டம சனி வரும். அதனால் ஃப்ரெண்டாக இருக்கிறது வேறு, நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் கன்னிராசி நேயர்கள் இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக 2 வருஷம் கழித்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் சிந்தித்து செயல்படுவது நல்லது திருமண விஷயத்தில். அடுத்தது இப்போது லவ்வில் இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, அது நீடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள் மாறும் பொழுது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ யூ சி இந்த பர்சன் நமக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு. அதாவது 6ல் வந்து உங்களுக்கு சனி வீட்டில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும்போது கேம்பிளிங் பண்ணலாம்.
வந்து நீங்கள் ஷேர்ஸில் சில பேர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ சூதாட்டம் பண்ணுறவங்களுக்கு, நான் இந்த குதிரையில் பந்தயம் கட்டுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லையா மகேஷ், அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பண புழக்கம், பணம் நிறைய பொருள்றது அப்படிங்கும்பொழுது ஆசைகளும் ஜாஸ்தியாகும். இது இன்னுமே பண்ணலாமே அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது தூக்கத்தை கெடுத்துரும். அதனால் பணம் வரும், அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பாருங்கள். பேராசை பெருநஷ்டம் மாதிரி ஆகிடும். அண்ட் 6ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது உங்களுக்கு கடனுதவிகள் செய்ய நிறைய பேர் இருப்பாங்க. குரு 10ஆம் இடத்துல வருது, புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே அளவோடு இருந்தால் அது ஆபத்து இல்லை. எனக்கு டைம் நல்லா இருக்குது, நான் அளவுக்கு மீறி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா அது என்றைக்குமே ஆபத்து தான். ஸோ கன்னிராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 6ல் ராகு 12ல் எல்லாம் கேத்து இருக்கு பார்த்தீங்களா, நிறைய சர்ப்ப வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். நிறைய கோவில்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாலெல்லாம் சில கோவில்கள் இருக்குது. வெட்டிக்கோடு, மன்னார் சாலை, நாகராஜா டெம்பிள். இல்லை நான் பார்த்த வரைக்கும் நிறைய கோவில்களில் ஒரு அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரை வச்சு பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க, அப்புறம் அதை பராமரிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 6ல் ராகு வரும்போது ஸ்கின் சம்மந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கால்லாம் வந்து சோரியாசிஸ் மாதிரியோ இல்லை இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆதரவற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பராமரிப்பு பண்ணலாம். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள், கன்னிராசிக்கு எப்படி அமைகிறது? கன்னிராசியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கடந்த காலங்கள்லாம் அற்புதமான காலகட்டம். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், மிகப்பெரிய பணவரவு அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. சரி, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எப்பயுமே எதுவுமே நிலை இல்லை வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு பக்குவத்தை கொடுக்குறது சனி பகவான் தான். ஏன் அப்படின்னா அவர் நகர வச்சுட்டே இருப்பார் நமக்கு ஆப்பு தொடர்ச்சியாக. அப்படி பார்க்கும்போது அவர் இவ்வளோ நாள் நல்லதை கொடுத்தார். 6ஆம் இடத்துலேருந்து எதையுமே ஜெயிக்க வர அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவர் 7க்கு வந்துட்டார். கண்டகச்சனியாக வந்துட்டார். கண்டகச்சனியாக வரும்பொழுதே கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு எதிராக மாறுறது, எதிர்மறை சிந்தனைகள், நமக்கே வந்து நம்ம பண்ணுறது சரியாக தப்பான குழப்பத்தை கொடுக்குறது, வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்லலாம் ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருவார். ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நேரம் பார்த்து குருவும் 10ஆம் இடத்துக்கு வரும். 10ஆம் இடம் வந்து குரு வர்றது வந்து நம்மளுடைய பதவி போகுன்றதை விட நம்ம எந்த சூழலில் இருக்கோமோ அந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்மளை பெரிய அளவுக்கு மற்றவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம பண்ண சின்ன தவறுகள் கூட பெருசாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் வரும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக கோர நரசிம்மர் அப்படின்னு வந்து சிங்கிரி கோயிலில் இருக்குது. ஓகேங்களா? அங்கே போயிட்டு நம்ம அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த பழைய வரலாறு புக்குகள் அப்படின்னா, இப்போது ஐன்ஸ்டீன் வரலாறு, தாமஸ் ஆல்வா எடிசன் வரலாறு, இல்லை காந்தியோட வரலாறு, அப்துல் கலாம் வரலாறு, இந்த மாதிரி எனக்கு நான் சயின்டிஸ்ட்டை பற்றின்ற அதை பற்றி ஞாபகம் வருது. மற்ற வரலாறு புக்குகள் எந்த வரலாறு இருந்தாலும், இப்போது செங்கிஸ்கான் வரலாறு, அலெக்சாண்டர் வரலாறு, இந்த மாதிரி வரலாறு புத்தகத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி படிக்கும் பொழுது அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் குறையும். இதே நேரத்தில் அந்த முத்து படத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பரதேசியாக போகிற மாதிரி சாவி பிடிச்சிட்டு அவர் வெளியே போவார். விடுகதையான வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த சீனை மட்டும், அவர் வந்து பெரிய பணம் கொடுக்குற பெரிய வள்ளலாக இருக்கிறதும் அதை விட்டுட்டு தான் வெளியே போகிற மாதிரி அந்த சீனை அடிக்கடி பார்க்கும்போது என்ன ஆகுனா, நமக்கு வரக்கூடிய கெடுதல் அந்த சீனை பார்க்குறதோட அப்படியே போயிடுங்களா? புரியுதுங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம அடிக்கடி அந்த சீன்ஸை பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கன்னிராசி அன்பர்களே, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு திரு வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தமிழ் வருட பரப்பில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள பொதுவான பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். வருட பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் துலாத்தில் தான் இருக்கார். அண்ட் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இந்த 12 ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்ப்நெயில்லாம் போடுறாங்களே, ஜாக்பாட் அடிக்கும் ராசி, கோடீஸ்வர யோகம் ராசி அப்படின்னு. ஸோ நான் அந்த மாதிரிலாம் ஹைப்லாம் பண்ணலை. பட் 12 ராசியில் குரு பார்வை இருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. அதனால் எண்ணங்கள் நிறைவேறும் இந்த வருடத்தில். இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்ததோ அது எல்லாமே தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். மெயினாக இந்த கேது வந்து 12லேருந்து போகிறார். நல்லா தூங்குவீங்க. இது வரைக்கும் ஒரு பயத்திலேயே இருந்திருப்போம். லீகல் ப்ராப்ளம்மு,
மறைமுக சத்ருக்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்தெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வர்றதுக்கு இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ திருமண யோகங்கள் நல்ல கை மேலே வருது. 30 வயசு மேலே ஆயிடுச்சு வரன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கூட தானே வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நன்றி சொல்லும் வகையில் கோயிலுக்கு போங்க. ஏன்னா இத்தனை வருட காலமும் பரிகாரம் செஞ்சு 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 ஒரு சமயத்தில் வந்து ஐயோப்பா பரிகாரங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கும். திருச்செந்தூர் போங்க, அங்கே சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். அண்ட் அங்கேயே நீங்கள் வந்து சஷ்டி அந்த டைமில் போனீங்கன்னா திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம். அறுபடை முருகனை வந்து போய் வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா இந்த அறுபடையும் ஒரு கிரகங்களுக்கு உண்டானது. ஸோ போனீங்கன்னா மனதிற்கு நிறைவு, கிரக பயிற்சிகளுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக. மிகச் சிறப்பான ஒரு ஆரம்பம் கொடுத்துருக்கீங்க துலாம் ராசிக்கு. மிக்க நன்றி. திரு வேல்முருகன் அவர்கள், துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துளாராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருடம் கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அவங்க லைஃப்பில் வந்து இது வரைக்கும் இருந்த தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கள் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, வழக்கு விஷயங்கள் எதுவும் இருந்தால் அதுவும் அவங்களுக்கு சாதகமாக முடிகிறது. எதிரிகளில், அதாவது ஜெயலலிதா மேடம் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, என்னை சுற்றி வந்து என்னை எதிர்க்கு வந்து எதிரிகள் யாருமே இல்லை அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் வரும். எத்தனை தடைகள் இருந்தாலும் அதையும் அனைத்தையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. திருமணம் கை கூட்டுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, புதிய நல்ல வேலை கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா ரங்கநாதர் வழிபாடு அற்புதமான விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரங்கநாதர் போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் தரிசனம் பண்ணுறது வந்து, இல்லை சனிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுறது சூப்பரான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மாமியார், இல்லை கல்யாணம் ஆனவங்க மாமியாருக்கு, கல்யாணம் ஆகாதவங்க தன்னுடைய அத்தைக்கு வந்து மஞ்சள் கலர் பட்டு புடவை எடுத்து கொடுக்கறது, புடவை எடுத்து கொடுக்கணும், மஞ்சள் நிற பட்டு புடவை எடுத்து மிகப்பெரிய அற்புதமான பரிகாரமாக அவங்களுக்கு இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி தொடங்குகிறது திரு மகேஷ் ஐயர் அவர்கள்? துளாராசிக்கு பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இவங்க வந்து படிப்பு விஷயங்களில் நல்லா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை இத்தனை நாள் இல்லாதவங்க இப்போ வேலை திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் கிடைக்கும். சில விஷயங்கள் வெளியிலலாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்குறாங்க, வீட்டில் மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, சில கேள்விகள்லாம் மனசில் இருக்கும். அதே மாதிரி பழைய கடன்கள்லாம் அடைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இல்லாத விஷயத்தை மற்றவர்கிட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. புது காரியங்களை எடுத்து பண்ணும்போது பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் படிப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி உதவிகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா அதை தூக்கி டஸ்ட்பினில் போடுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நமக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை வைத்து சமாளித்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிக்க நன்றி. திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள், துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசி நம்ம ரிஷபத்துக்கு நிறைய பலன் சொன்னோம், அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு மேலேயே கூட துலாமுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் டைமு. பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன? பாசிட்டிவ்ஸ் வந்து 95% இருக்குது, நெகட்டிவ்ஸ் ஒரு 5% இருக்குது. பாசிட்டிவ்ஸில் என்ன அப்படின்னா, குரு பார்வை ராசியின் மேலேயே விழுது. ஒன்று, இவங்களோட 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸோ உபஜயஸ்தானத்து மேலே குரு பார்வை விழுறதுனால எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் ஒரு புத்திர பாக்கியம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதை தவிர பிக்சர் பர்ஃபெக்டாக சனி போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு, இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. எது மைனஸாக இருக்குது? 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுனால தேவையில்லாத நட்பு, போதை பழக்கத்தில் வஸ்துக்களுக்கு அடிமையாகுது, சிகரெட்டு, இந்த குடிப்பழக்கங்களுக்கெல்லாம் இந்த போதை விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணும். இந்த நேரத்தில் எப்படின்னா, ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகுங்கிற மாதிரி அந்த சொல்ல ஞாபகம் வச்சுட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிக்ஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜஸ்ட்டு அப்படியே லைஃப்பை வந்து மாற்றிடும். இது ஒன்று. 2வது விஷயம், வேலை செய்கிற இடத்துல, வருமானம் வர இடத்துல, பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்கம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் அனுசரித்து போகணும். இது 2 தான் விஷயம். மிச்சபடி ஓவரால் எடுத்திங்கன்னா துலாமுக்கு வந்து
ஒரு 100 மார்க்கில் வந்து 98 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மிக்க நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. திரு வேல்முருகன் அவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி விலகி இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். பட்டு இது அஷ்டம குரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைமுக்கு வந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் பெரிய அளவு நெகட்டிவ்லாம் கிடையாது. அவங்க இதை ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விலகுனது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இந்த இந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களாம் அதில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. போட்டிருந்தாலும் அதை எடுத்துடுறது நல்லது. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு 11ஆம் அதிபதி திசை இல்லை நல்ல 2ஆம் அதிபதி திசை இதெல்லாம் போயிட்டுருக்கு 9-2 அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். மற்றபடி இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் ஒரு திடீர்னு ஒரு அமௌண்ட்டு காணாமல் போயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி லாஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதல் முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் அதனால் வந்து மன கஷ்டங்கள் நிறைய வரக்கூடிய நிலை இருக்குது. இவங்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் தருமபுரி பக்கத்தில் அதியமான் கோட்டை அப்படின்னு அங்கே வந்து சொர்ண கிருஷ்ண பைரவர், அந்த பைரவர் வழிபடுறது நல்ல விஷயம். அதே நேரத்தில் அனாதை இல்லங்கள், குழந்தைகள் அனாதை இல்லங்கள் இல்லை முதியோர் அனாதை இல்லங்களில் வந்து உணவு இது கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுக்கறது நல்ல விஷயம். ரொம்ப சிம்பிள் பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏர்டெல் டவர் மாதிரி பொம்மை, ஏர்டெல்லு ஜியோ அதெல்லாம் டவர் இருக்கு இல்லையா, செல் டவரு, அந்த மாதிரி பொம்மையை வந்து இன்டர்நெட்டில் இதில் அமேசான்லாம் கிடைக்கும். அதை வாங்கி கண்ணில் படுற இடத்துல வச்சுட்டோம்னாவே இந்த சனி இந்த இந்த வருடம் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைலாம் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏர்டெல் டவர் தான் வைக்கணுமா இல்லை ட்வின் டவர் வைக்கலாமா? இல்லைம்மா, இது செல்ஃபோன் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் வடிவம் அந்த வடிவம் வந்து வேணும். அந்த அளவு அந்த மாதிரியான வடிவம். மிக்க நன்றி. ஸோ விருச்சிகத்துக்கு மிக சிறப்பான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ இந்த கிரக பெயர்ச்சிகளில் குரு 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் வைகாசி மாதத்தில் வருது இல்லையா. ஸோ திருமண விஷயங்களில் வைகாசிக்கு மேலே பண்ணுறதுங்கும் போது பார்த்து பண்ணலாம். நான் மெயினாக சொல்கிறது வந்து இந்த 11th 12th காலேஜ் குழந்தைங்க கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு வராரு. அண்டு இது வரைக்கும் இவங்களுக்கு லாபத்தில் இருந்த கேத்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ படிப்பில் நிறைய தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல, அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவப்பெயர்கள், இவங்களுக்கு ஏதாவது இவங்க செய்யாத தவறுக்கு இவங்க வந்து தண்டனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குரு 8ஆம் இடத்திற்கு வரும்போதும் கேது 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுதும் ராகு 4ஆம் இடத்துக்கு. ஸோ பேங்க் எம்ப்ளாயீஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத இடங்களில் கையெழுத்து போடுறது. ஸோ நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இல்லை காலேஜுக்கு நீங்கள் வெளியில் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைங்கக்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தவறான ஒரு செயற்கை, தவறான பழக்க வழக்கத்தில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஆரம்பத்திலேயே கண்டீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ வீரபத்ரரை வந்து செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். எந்த விதமான ஒரு தீய நம்ம பக்கம் வருது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு காப்பு மாதிரி. அதனால் வருமுன் காப்போம் தான். அதனால் வீரபத்ரர் அதே மாதிரி சரபேஸ்வரர் 2 வழிபாடும் செய்யுங்க. இதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு கோயிலுக்கு போகணுமாலாம் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ. சரபேஸ்வரரை சண்டே ராகு காலம், வீரபத்ரரை செவ்வாய்க்கிழமை வெத்தலை மாலை. மிக்க மகிழ்ச்சிமா. திரு மகேஷ் ஐயர் அவர்கள் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை அதில் கொஞ்சம் கொலாப்ஸ் அவங்க ஆவாங்க. ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தா அது சரியாக பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கும், கீழே இருக்கவங்க சரியாக வேலை செய்ய முடியாமல் இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி அதில் ஒரு தடுமாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்குது. திடீர் முடிவுகள் வந்து உங்கள் ஆஃபீஸில் எடுப்பாங்க. அது வேலை வாய்ப்புலையோ அல்லது உங்களுடைய சில முடிவுகள்லாம் இன்னும் அதை நம்மளை நிறுத்திட்டாங்களே வேலையை விட்டு அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு மேடம் சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டியவங்க தெரியுங்களா, உங்களை ஏன் இவ்வளோ படுப்படுத்துகிறாங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட ரொம்ப உங்களை பூஸ்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம்.
உங்களை உங்கள் அம்மா அப்பா தவிர வேறு யாரும் பார்த்துக்க முடியாது. உங்களை உங்கள் கணவரை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது. உங்களை உங்கள் மனைவியை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது. குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவை தவிர தெய்வம் யாரும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி 3வது மனுஷங்களுடைய பேச்சை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெரியாத பிஸ்னஸ் எடுத்து பண்ணாதீங்க, அதில் தோக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. எப்போவுமே திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும். மிக்க நன்றி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி ஒரு மறைவு ஸ்தானம், ஒரு உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு ஒரு 8ஆம் இடம். உடம்பில் வந்து எதை மறைக்கணும் அதை குறிக்கக்கூடியதான் விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும், நல்லா இல்லைனாலும் வருத்தம் இருக்கும். அது மன அழுத்தம் காரணமாக அது இருக்கும். சந்திரன் வந்து நீச்சம் பெறுவதனால. இப்போ விருச்சிகத்துக்கு இந்த நிலைமையில் பார்க்கும்போது இந்த புத்தாண்டில் 5ஆம் இடத்துல வரக்கூடிய சனி, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. இப்போது ஆன்மீகம் பற்றிய சிந்தனை நாத்திகமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கூட ஆத்திகத்தில் நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டமாக மாறும். ஏன்னா அடிக்கிற அடி அந்த மாதிரி, வாங்குகிற அடியும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தெய்வ நம்பிக்கை அதிகமாக மாறக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களை இந்த ஆண்டு பார்க்க முடியும். ப்ளஸ் நான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து குரு பார்க்கறதுனால திடீர்னு வீடு வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் வரும். ஆனால் லோனில் தான் வாங்கணும். அந்த லோனை வந்து சிரமப்பட்டு தான் வாங்கணும், ஆனால் நல்லா நடக்கும். தனஸ்தானத்தை தனகாரகன் தன்னுடைய மூலத்திரிகோண வீடை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் இருந்த அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை, அது இதெல்லாம் வந்து டக்குன்னு ரிசால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்களும் எப்படி அதை கையாளுறாங்க அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஒரு 75% வந்து பக்கத்தில் இருக்குது ஃபார்ச்சூன், 25% இவங்களுடைய எஃபர்ட், முயற்சியும் தேவை. ஒட்டு மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 75 மார்க் 100க்கு கொடுக்கலாம். ஒரு நல்ல பயிற்சி, நல்ல ஆண்டு. மிக்க நன்றி. விருச்சிக ராசிக்கு நால்வருமே மிக சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க. கண்டிப்பாக அதை வந்து நேயர்கள் பயன்படுத்திப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு. தனுசுக்கு எப்படி இருக்குன்றது திரு மகேஷ் ஐயர் அவர்கள் தொடங்கி வைப்பார். தனுசு ராசிக்கு பல காலங்களாக போராட்டங்கள் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் அர்த்தாஷ்டம சனியை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது பெருசாக ஒரு பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா குருவுடைய வீட்டில் போகிறங்காட்டி அந்த இடத்துல நமக்கு பெருசாக பாதிப்பில் குருவுடைய பார்வை தன்னுடைய ராசி மேலே படுறது, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சில பேருக்கு கணவன் மனைவி மூலமாக, மனைவி கணவன் மூலமாக, அதுமாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக, ஒரு பெரிய ஆட்கள் மூலமான ஹெல்ப் கிடச்சி நல்ல முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு நல்ல விடிவு காலமாக இந்த காலகட்டங்கள் இருந்துருக்கும். கையெழுத்து போடும்போது, ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, பெற்றவங்களை பேசும்பொழுது, மனைவிட்ட பேசும்பொழுதோ அல்லது குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுதோ கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து களவாடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. களவாடுறது அப்படின்னு சொன்னால் ஃபோனில் நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்ப, பக்கத்தில் இருக்கிற அப்படி எட்டி பார்த்துட்டே இருப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவங்ககிட்ட பேசுகிறதுல கவனமாக இருக்க வேண்டும். பிறர் நம்பி நல்ல அற்புதமான வார்த்தைகளை நம்பி ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும், ரெக்கார்டிங் இஸ் ரெக்கார்டிங்னு வாங்க. அதனால் ரெக்கார்டிங் இதை எப்போவுமே ஒரு ரெக்கார்டாக மாறிடும். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வழக்கு மற்ற விஷயங்களில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிக்க நன்றி. திரு சுபாஷ் அவர்கள் தனு ராசிக்கு எப்படி இருக்கிறது? தனுசு ராசி எப்போவுமே வந்து அதிர்ஷ்டம் பற்றிய ராசி தான். எப்போவுமே நிறைய லட்சியங்கள், நிறைய அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அப்ஜெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிநாதன் ராசியை பார்க்கறது ஒரு யோகம். அது ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஒரு Z+ ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். 2 எது பாசிட்டிவ் அப்படின்னா இது 1. 2 உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும் போதே நல்லது தான். அது எப்போவுமே வந்து எதிர்பார்க்காத சில விஷயங்களை கொடுக்கும். நல்ல விஷயங்களை, லம்சம் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு ஜெயிக்கிறது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சனியினாலையும், அர்த்தாஷ்டம சனியினாலையும், அதே மாதிரி பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுனாலையும் பிரச்சனைகள் வரும். எப்படின்னா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணும்போதோ, லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் டீல் பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி 7.5 சனிலேருந்து முடிஞ்சும் கூட தீர்வே இன்னைய வரைக்கும் வரல. இப்போவும் 7.5 சனியிலங்க 15 வருஷ சனின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி வந்து தனுசு ராசி. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள்லாம் இப்போ நடக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி சில உடல் ரீதியான, ஆரோக்கிய ரீதியான உபாதைகளை ஏற்படுத்தும். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முயற்சியை இரட்டிப்பாக, மும்மடங்காக மாற்ற வேண்டும். ஒட்டும் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு 70 மார்க் 100 மார்க்கில் கொடுக்கலாம், 70% கொடுக்கலாம். தனுசு ராசிக்கு பரிகாரம்னு சொன்னால் முக்கியமாக லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு உப்பு கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பார்த்தசாரதி சுவாமியை வழிபடுவது, இதெல்லாம் நல்ல பரிகாரமாக அமையும். மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனார்னா 7ஆம் பார்வையாக வருவார். அதனால் அவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது தான். அண்ட் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு எந்த பெயர்ச்சி எதுனாலுமே அவங்க வாழ்க்கையில் போராடி தான் வெற்றி பெறுவார்கள்.
அண்ட் அவங்களுக்கு எதனால் போராட்டம்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் என் வழிக்கு மற்றவங்க வரணும்னு நினைக்கிறது, அந்த நீதி நேர்மை குருவோடைய வீடு இல்லையா. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேது மாறக்கூடிய காலகட்டத்தில் வேலை இடத்துலையும் சில மாற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரலாம். அந்த வரக்கூடிய மாற்றங்கள் அவங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் இப்போது ஃபஸ்ட்டு மேரேஜ் டைவர்ஸு, ரெண்டாவது திருமணத்தை பார்த்தவங்களுக்குலாம் நல்ல இடங்கள் அமையும். ஸோ அவங்க மனசை மாற்றிக்கலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. இந்த வேலை விஷயத்துலேயும் அவங்களுக்கு நல்லாயிருக்கு. பரிகாரமாக இந்த பாக்யஸ்தானத்தில் கேது வருவதும் 3ல் ராகு இருக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் அவங்க நிறைய அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய குடும்பத்தில் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் விட்டு போயிருக்கும். சில குடும்பத்தில் இந்த கன்னி தெய்வம் கும்பிடுறது அந்த மாதிரியான இதெல்லாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் விட்டு போன சில பித்ரு காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது. அண்ட் சில பேரெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அநாத பணங்கள்லாம் வந்து எடுத்து செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் ஒரு வகை தர்மம் தான் இவங்க செய்கிறது. ஸோ நிறைய பேர் தனியாக அதுக்கு செலவு செய்ய முடியாமல் ஏதோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏதோ இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஸோ யாரெல்லாம் அநாத பிணங்களை எடுத்து அவங்களுக்கெல்லாம் ஈம சடங்கெல்லாம் செய்ய முடியலையோ அந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி போய் பொருளுதவி பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய தர்மமாக இருக்கும். மிக்க நன்றிமா திரு வேல்முருகன் அவர்கள். தனுசு ராசிக்கு தனுசு ராசியை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான வருடம் தான் சொல்லலாம். ஏன்னா குருவோட நேரடி பார்வையில் அவங்களுக்கு எப்பவுமே குரு வந்து 7ஆம் இடத்துலேருந்து அவரே பார்க்குறதுனால சமசப்தமாக பார்க்குறதுனால எந்த பிரச்சனைனா இருக்கட்டும் அவங்க சேஃப் ஆயிடுவாங்க. குரு பார்க்க வந்து ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மைன்ற குரு பார்க்க வேறு எந்த கெடுதலும் நமக்கு வராது அப்படின்றதுனால. இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி போயிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தாலும் அதனுடைய பாதிப்பு இப்போ தற்போதைய நிலைமைக்கு பெரிதாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. 9ஆம் இடத்துல கேது வந்து தந்தையோட உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும், அவ்வளோதான். அதனால் வந்து இவங்க பெருசாக அதனால ஒரி பண்ணக்கூடிய அளவுலாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. எல்லா வகையிலுமே நல்ல வருடம் தான். திருமண முயற்சிகள் கைகூடும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, படிப்பில் வந்து பெரிய அளவு வர்றது, சின்ன சின்ன தடைகள் வரும் படிப்பில் இருந்தாலும் அதில் வந்து அதையும் தடைகளையும் தாண்டி சாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஒரு அற்புதமான காலகட்டம் தான். இவங்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபடுறது, அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோ இல்லை சாமியார்கள் அந்த மாதிரிலாம் துறவரம் போன்றவர்கள் அவங்களுக்கு வந்து உடை தானம் கொடுக்கறது, மற்றவர்களுடைய கல்விக்கு படிக்கிற பசங்களுக்கு வந்து கல்விக்கு உதவுறது, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல சிறந்த பரிகாரம். அதே நேரத்தில் வந்து திருமணம் ஆகிற மாதிரியான வீடியோஸ் அடிக்கடி பார்க்குறது வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மிக்க நன்றி. தனுசு ராசிக்கு மேக்ஸிமம் எல்லாருமே பாசிட்டிவாக ஒரு 70% வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்து திரு சுபாஷ் அவர்களிடமிருந்து தொடங்குகிறோம். மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்குகிறது? மகர ராசி காலபுருஷனுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம். இது மகர ராசிக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா ஜீவனம். அதாவது ஒரு மனிதன் வந்து எப்படி வாழ்வான், எந்த நிலையில் இருப்பான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய இந்த ராசி நபர்கள் 7.5 சனிலேருந்து விடுபட போகிறாங்க. பிரேக்கிங் நியூஸ் இதுதான். இப்போ முதல்ல வந்து 2 விஷயம் பொனான்சா, டபுள் பொனான்சா மாதிரி. 1 7.5 சனி விடுபடுறது, 2வது சனி வந்து 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு சனி வந்து போகிறது. இது டபுள் விஷயம். அதாவது கெட்டது போகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களும் நடக்கும். அதாவது இவங்க எடுக்கக்கூடிய ராசிநாதன் 3ல் போய் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி நான் ஜெயிக்கிறேன். இப்போ நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் பெறுதல், அது மாதிரி கூட பிறந்த பிறப்புகள் மூலியமாக ஆதாயம் பெறுதல், பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்லாம் நல்லா வருது, இந்த மாதிரிலாம் வந்து மகர ராசிக்கு நடக்கும். அதே மாதிரி இவங்க ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான், அதாவது 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி, இவங்க 6ல் போய் மறையிறது யோகம். அப்போ எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ ராகு 2ஆம் இடத்துக்கு வரதுனால மட்டும் பேசும்போது ஜாகிரதையாக பேசணும். பொய் பேசுகிறதுக்கு தூண்டும். தேவையில்லாத விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் பேச வைக்கும். அது பின்னாடி பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு கேது வருவதும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது இதை பாரு நான் வித்த காமிக்கிறேன், வீலிங் பண்ணுறேன், காலிங் பண்ணுறேன்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் மகர ராசிக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு இயராக தான் இந்த இயர் இருக்குது. மகரத்துக்கு 90 அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது திரு மகேஷ் ஐயர் அவர்கள்? மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும். அதே மாதிரி கடன்கள் இருந்தால் கடனை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். புது விஷயங்கள்லாம் எடுத்து தொடங்கினா நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் பேசாமல் என்னுடைய சப்ஜெக்ட்லேருந்து வேறு சப்ஜெக்ட் புதுசாக படித்து நான் மாறலான்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கும்.
சொந்த பந்தங்களை இணைக்கக்கூடிய வாய்ப்புகள், புது வரவுகள் வீட்டில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட், அதே மாதிரி மரங்கள், செடி, கொடிகள்லாம் அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகமாக இந்த காலங்கள் வந்து இருந்துருக்கும். புது நட்பின் மூலமாக நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் பிரச்சனைகள்னால் நீங்களே உட்காந்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று சொல்கிறது, அவள் ஒன்று சொல்கிறது, நடுவில் பூந்து இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்கணும். சின்ன சின்ன கலைகளை கற்றுக்கிறது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லாயிருக்கும். யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கடைபிடிச்சிட்டாங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் இந்த 7.5 சனினால் படாத பாடுபட்டவங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. இவங்க வந்து பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அற்புதமான வழிபாடு. மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசி நேயர்களுக்கு நிறைய ட்ராவலிங் இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியோடு நான் இது வரைக்கும் எங்கேயுமே போகல அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸ்லேயும் அவர் சொன்ன மாதிரி வேலை விஷயங்கள்லேயும் அவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாம் நிறையா டியூ இல்லை, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ குடும்பத்துலேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இந்த ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு 8ல் வந்து கேத்து சூரியன் வீட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம். ஏதாவது மருத்துவ செலவுகள் சின்னதாக வரலாம். ஸோ நீங்கள் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது அவங்கவுங்க நட்சத்திரத்தில் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்கள். இல்லை ஜபம் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் சங்கல்பம் பண்ணி பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா எங்களுக்கு தெரியாதே நாங்கள் எப்படி பண்ணுறது, இது பண்ணுறவங்க இருக்காங்க. எங்களுக்காக ஒரு 24 நாள் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், அவங்க சங்கல்பம் பண்ணி ஜபம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் எஃபெக்ட் உண்டு. என்னால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது பண்ணுங்கள். அண்ட் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேத்து. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாலே போதும். இவங்கெல்லாம் என்றைக்குமே உழைப்பாளிகள். அதனால் அதை பற்றி நம்ம வந்து தனிப்பட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமண யோகங்கள் எல்லாம் வரும். காதல் திருமணம் செய்கிறதாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா கேது வந்து 8ல் நல்லா இல்லை, ஏமாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் போய் தடால்னு விழுறது தான் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு ஹெல்த்துக்காக மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணாலே போதும். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள் மகரத்துக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு இப்போ 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி பகவானோட சஞ்சாரம் வந்துடுச்சு. ஸோ இத்தனை நாள் அவங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம், புது முன்னேற்றம் எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு போகிறதுனால சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகள்லாம் வரக்கூடிய நிலை. 2-8ல் ராகு கேதுவோட சஞ்சாரமும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே நெகட்டிவாக இருக்கிற பிளானட்ஸ் வச்சு அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் பிரச்சனை தாங்கலை முடியலையா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். அது தனிப்பட்ட ஜாதகத்தை படி. பட் நம்ம வந்து இந்த நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றணும். அதுதான் ஜோதிடருடைய முக்கியமான வேலையை. அப்படின்னும்போது இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு தடவை வந்து வண்டலூர் ஜூக்கு போயிட்டு அதெல்லாம் உள்ளே போயிட்டு மிருகங்கள்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து சனி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சனி ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க லைஃப்பில் சனிவால் வரக்கூடிய அனைத்து பாசிட்டிவ்ஸும் அவங்களுக்கு வந்து சேரும். ராகு கேதுவோ இல்லை குருவை பற்றிலாம் நம்ம கவலைப்பட முடியாது. ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம். போய் விசிட் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே, மிக்க நன்றி. இந்த தமிழ் வருட பிறப்பிலிருந்து மகர ராசிக்கு மிக பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். கும்பராசிக்கு எப்படி இருக்குமா? என்னை மன்னிச்சிருங்க கும்பராசி நேயர்கள். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே தான் கும்பராசிக்காரர்களும். ஜென்மத்தில் வேறு இவ்வளோ நாள் சனி இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அப்படின்னாலும் ராகு வந்து உங்களுடைய இதுக்கு வராரு. பட் குரு பகவான் 5ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணும். ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேத்துவும் வர்றதுனால உங்கள் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் நீங்களும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். அதே மாதிரி லவ் மேரேஜஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்து ஒரு திருமணம் பண்ணும்பொழுது அதில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வர்றதுக்கு. ஸோ கும்பராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். உங்களுடைய ராசியில் ராகு, பட் 5ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒரு நல்ல தெய்வ அனுகூலங்கள் வந்து நல்லா இருக்கும். நிறையா என்னென்ன விதத்தில் ஆலயங்கள் வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறது அண்டு குறிப்பிட்டு கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜோதிர்லிங்கங்கள் போய் பார்க்குறது மாதிரியான வழிபாடுகள் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எங்களுக்கு வசதி இல்லை, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இல்லைன்னா உங்கள் ஊரில்
தாரை பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு. அந்த தாரை வந்து நீங்கள் கொடுத்து பண்ணலாம். அதுவும் இந்த கிரக பெயர்ச்சிகளுக்கு ஒரு பரிகாரம். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள் கும்பராசிக்கு எப்படி அமைந்திருக்கு? கும்பராசிக்கு பார்க்கும் பொழுது அவங்க 7.5 சனி ஜென்ம சனியில் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் அது மாறி இருக்கு. மற்றபடி மாறினாலும் மற்ற ராகு கேதுவோட இது சஞ்சாரம் சரியில்லை இருந்தாலும் பெருசாக அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஜென்மச்சனியிலிருந்து விலகிறதே ஒரு நல்ல மாற்றம். அதாவது வந்து ஒருத்தனை தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு இருக்கோம், திடீர்னு அவனை மேலே தூக்குனே அவன் மூச்சு இதுவாகும் இல்லையா, அந்த மாதிரி சனி வந்து இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது பிடிச்சி அமுத்தி வச்சுருக்கோம். அப்போ அது வந்து விலகும் பொழுது அந்த பிடிப்பு, ஒரு விடுதலை உணர்வு, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நமக்கு. பேச்சால பிரச்சனை வரும்ன்றதுனா செகண்டரி. பட் வந்து அந்த நேரத்துக்கு நம்ம அந்த மூச்சு திணறலேருந்து வெளியே வந்துட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு உயிர் காக்கும் ஒரு விஷயம் இல்லையா. அந்த மாதிரி ஜென்மச்சனி விலகிறதே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ராகு திரும்ப ஜென்மத்துக்கு வரார். அதனால ராகு வந்து அடுத்து பிரச்சனை பண்ணுவோம். ஏன்னா ராகு ஜென்ம ராகுவும் ஈக்குவலண்ட் சனி தான் அப்படின்ற மாதிரி பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு வந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துறார். அவர் பார்க்கறதுனால ராகுவுடைய எதிர்மறை இது வந்து குறைஞ்சிரும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம், முன்னேற்றம் உண்டு. குழந்தை பாக்கியம், திருமணம், இது எல்லாம் நம்ம என்ன பாசிட்டிவ் நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்களுக்கு இந்த மற்ற கிரகங்களாக வரக்கூடிய துன்பங்கள் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும்னா இது ஜாங்கிரி இருக்கு இல்லையா, ஜாங்கிரி இவங்க சாப்பிட்றதும் அதை வாங்கி அடிக்கடி தானம் கொடுக்கறதும் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். இனிப்பான ஜாங்கிரி வந்து நம்ம எல்லோருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. கும்பராசிக்கு எப்படி இருக்கு திரு மகேஷ் ஐயர் அவர்கள்? ஜாங்கிரிக்கு சொன்னார் சாப்பிடலாம் இல்லை இன்னும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா ரொம்ப படாத பாடுபட்டு நிறைய அவமானங்கள் நிறையா பார்த்தாச்சு லைஃப்பில். இனி என்னத்தை போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் குரு வந்து நமக்கு எப்பவுமே அனுகிரகம் பண்ணுவோம். நம்ம பண்ண புண்ணியம் குரு 5ஆம் இடத்துல வரும்பொழுது குரு பார்வையால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நம்ம நிறைய ஜோதிட விஷயங்களில் பார்த்துருக்கோம். தினம் இவங்கள்லாம் பார்க்கக்கூடிய அஸ்ட்ராலஜி குறிப்புகளில் பார்க்கும்போது நிறையா கஷ்டப்பட்டுருக்கவங்க வந்திருப்பாங்க. போன காலகட்டங்கள்லாம் நிறைய சிரமப்பட்டவங்க வந்துவாங்க. அதுலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து யாருக்கு இருக்குது? கும்பராசிக்கு இருக்குது. அவங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. சாப்பாடு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யோகா ஆசிரியருக்கு சிறப்பாக இருந்துருக்கு. அஸ்ட்ராலஜருக்கு சிறப்பாக இருந்துருக்கு. நிறைய முயற்சிகள்லாம் நல்லபடியாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். புது பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூர்வீக இடம் உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முடியாத காரியங்களை எடுத்து செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஜென்மத்தில் ராகு பகையாக வராரு. நீங்கள் பேசக்கூடிய விஷயம் சில நேரம் உங்களுக்கே ஆபத்தை கொடுக்கலாம். அதில் கவனம் என்பது தேவை. இப்போ நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுறது, ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். மிக்க நன்றி. கும்பராசிக்கு எப்படி இருக்கின்றது என்று அடுத்து சுபாஷ் அவர்கள் வந்து கூற இருக்கின்றார். கும்பராசி ஜென்ம சனியிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு ராசி. ஃபஸ்ட்டு வந்து நல்லது நடக்குதோ இல்லையோ ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் மனசில் உணரப்படும். அதுதான் முதல்ல. 2 ராசியில் ராகு, 7ல் கேது, 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல குரு. இவங்க தான் இவங்களுடைய கிரக சூழ்நிலை. குரு அண்ணா சொன்னாப்புல குரு பார்வை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் கேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். குரு பார்வையினால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு பாதுகாப்பு என்பது கிடைக்கும். விடிவு என்பது கிடைக்குதாங்கிறது இல்லை, இம்பேக்ட். அதாவது நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை. ஒருத்தர் வந்து கைதே ஆகணும் அப்படின்னா குரு பார்வையினால அந்த கைதை தடுக்கப்படும். அந்த பிரச்சனை ஒழியாது, பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். 2ல் வந்து சனி அப்படிங்கிற போது, அதாவது உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு சனி வரார் அப்படிங்கிற போது உங்களுக்கு அது பாத சனியாரார். இந்த வாக்குஸ்தானத்தில் நீங்கள் சாதாரணமாக பேசினாலே தப்பாக இருக்கும். சாதாரணமாகவே கும்பத்துக்கு அந்த குவாலிட்டிஸ் உண்டு. ஒரு பெரிய வெள்ளை போர்டில் இருக்கக்கூடிய கரும்புள்ளியை பார்க்கக்கூடியதான் கும்பத்துடைய நேச்சர். அதனால் இந்த சாதாரணமாக பேசும்போதே தப்பாக இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி இதுதான் 7 சனி தான் ஜென்மஸ்தலேருந்து விட்டாச்சே, இனிமேல் அடித்து நவுத்தலாம் அப்படின்னு போனோம்னா அதுவே திருப்பி இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பத்துக்கு ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கவரி பீரியடாக நம்ம பார்க்கலாம். அது வந்து நல்லது, ப்ராக்ரஸுங்கிறது இனிமேல் தான் வந்தாலும் கூட ரெக்கவரி அப்படிங்கிறது பார்க்கலாம். கும்பத்துக்கு 65 மார்க்கு 100க்கு. மிக்க நன்றி. இந்த தமிழ் புத்தாண்டுல 12 ராசிகளுக்கும் பொதுவான பலன்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நிறைவா மீனத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். முதலாவதாக திரு வேல்முருகன் அவர்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கு? மீன ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 7.5 சனியோட தாக்கத்தில் இருக்காங்க.
ஏற்கனவே நிறைய பண விரயம், உடல்நிலை பாதிப்பு, நம்பிக்கை துரோகம், உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்க எப்பயுமே ஜாலி, எந்த விஷயத்திலும் டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அவங்களுக்குலாம் காதல் ஈஸியாக மடிஞ்சிடும், ஆனால் ஒன்றுக்கு நிறைய காதல் ஜாஸ்தியாக வந்துடும். அந்த மாதிரி கேரக்டரு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு பர்சன்ஸ் அப்படின்னா அந்த மீன ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் டென்ஷனாக ஓடிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும், அவசர முடிவுகளை தவிர்க்கணும், யாரையும் நம்பக்கூடாது, எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளணும். அது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம். பட் வந்து இப்போ அதுக்கான பரிகாரம் ரொம்ப முக்கியம். பரிகாரம் பண்ணாத லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஆகுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் தான் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க திருச்செந்தூர் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போயிட்டு வந்துடணும். திருச்செந்தூரில் போயிட்டு அங்கே இருக்கிற துறவிகளுக்கு காவி உடை தானம் பண்ணுறது, உணவு வழங்குவது, அவங்கள தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு பண்ணலாம். ஓகேங்களா? எள்ளுருண்டையை வந்து அடிக்கடி சாப்பிட்றது, எள்ளுருண்டையை வாங்கி தானம் பண்ணுறது இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம், சிம்பிள் பரிகாரம். ஸோ இந்த விஷயம் பண்ணிட்டு வந்தாவே போதும். முக்கியமாக அனாதை இல்லங்களுக்கு உதவி பண்ணுறது, இது எல்லாம் சிம்பிள் பரிகாரம். இது மட்டும் பண்ணுங்கள், லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாம் சரியாயிடும். எள்ளுருண்டை, எள்ளு என்பது சனி பகவானை குறிக்கக்கூடியதா? இதற்கு ஏதாவது நேரம் காலம் அப்படி? சனிக்கிழமையில கொடுக்கறது, சனி ஓரையில் சாப்பிட்றது நல்ல விஷயம். நல்லது, மிக்க நன்றி. மீனத்துக்கு மிக சிறப்பான விளக்கங்களை கொடுத்தீங்க. அடுத்து ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், மீன ராசிக்கு எப்படி இருக்குமா? மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வரார். பட் அது ஜென்ரலி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அந்த சனி வந்து ரொம்ப பெருசாக எதுவும் பாதிப்பை வந்து கொடுக்காது. ஏன்னா ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் படுத்தும், அது மட்டும் அவங்க பார்த்துக்கணும். அண்ட் இன் ஜென்ரல் நீங்கள் மீன ராசிக்காரங்க கேட்டிங்கனாலே கால் பிரச்சனை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கால் வலிக்கும், இல்லை திடீர்னு கால் வீங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஜென்ரலாகவே இருக்கும். அது இப்போ கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த ராகு வந்து மாறக்கூடிய காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு கேது 6ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் இருக்கனால இவங்களுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சொரியாசிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகலாம். அண்ட் டயபெட்டிக் பீப்புள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ம சனி இருக்கும் பொழுது நீங்கள் டயபெட்டிக்கு, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ஒரு சர்ஜரி போகிறதுக்கோ அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் மெடிக்கல் அட்டென்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னா அதுதான் பயம். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு அட்வைஸ் வந்து உங்கள்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையா, நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்சூரன்ஸ் பர்சன் கிடையாது, பட் நான் நிறையா இது அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு காசுக்காக இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதில் இந்த சனி பகவான் போய் உட்காரும் பொழுதோ, 12ஆம் இடத்தில் ராகு உட்காரும் பொழுதோ இந்த மாதிரி விரைய செலவுகள், திடீர்னு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கொண்டு போய் வந்து விடும். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்பு நன்மையை கொடுக்கும். 4ல் குரு போகிறாரு, சொத்து வாங்கலாம், விற்கலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன வாகனம் வச்சுருந்தீங்கன்னா பெரிய வாகனம் வாங்கலாம். அது எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாமிருத்யுஞ்சு, தன்வந்திரியை வணங்குங்க. தன்வந்திரி ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கோங்க. தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்கள் வீட்டில். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்கள். நான் நல்லா தானே இருக்கேன், இப்போ எதுக்கு பண்ணணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா 2.5 வருட காலம் சனி பகவானினுடைய இது. அதனால் இப்போ இல்லாட்டாலும் நீங்கள் எப்போமாவது தன்வந்திரி ஹோமம் வீட்டில் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றிமான். அடுத்து திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள், மீனத்துக்கு எப்படி இருக்குது? மீனராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது உண்மை என்னென்னா, ஜென்ம சனி வரப்போகுது. அப்போ வந்து ஜென்ம சனியும் போது ஆஹா சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால் வாழ்க்கை அப்படி மூவ் ஆன் ஆகாமையும் இருக்காது. எது நடந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயணம், இதெல்லாம் மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மனுஷங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்ததுன்னா யாரை போய் இப்போ பார்க்குறது? கடவுளை தான் நாடணும், வேறு யாரும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு சில விஷயம் நடக்கணும் அப்படின்னா டோட்டல் சரண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு, பாருப்பா ஆண்டவா இப்போ தான் 10 கோடி கொள்ளையடிச்சிட்டேன், இன்னொரு 20 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, எப்படியாவது நல்லபடியாக நடந்து என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வேறு வேண்டுதலே கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து பெரியவங்களெல்லாம் குழந்தைகள்லாம் அடித்து முடிச்சுட்டு போவாங்க சாமியை பார்க்க. அங்கேயே தோற்று போயிடுது ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிறது சுயநலத்தை முதல் படி, அதை நீங்கள் ஜெயிக்கும் போது ஆன்மீகம்ன்றதே வரும். மீனராசிக்கு உண்டான முதல் படி என்னென்னா, உங்கள் சுயநலத்தை விடணும். அப்போ தான் சனி உங்களை ஆதரிப்பார் ஃபஸ்ட்டு.
ரெண்டாவது எளிமையை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. இப்போ மீனராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெறதுனால சாதாரணமாகவே ரெக்க கட்டி பறக்கிற ராசி. அப்போ நீங்கள் கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக மாறணும், ஹம்பிளாக இருக்கணும், பீப்புள் கிட்ட வந்து அகாமடேட்டிவாக இருக்கணும். நீங்கள் பணம், பேர், புகழ் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் ஒரு போட்டோம்னு சொன்னீங்கன்னா அவர் சுவாமி வந்து அதை வந்து ஒரு சனி பகவான், ஒரு தர்மகாரகன், நீதிமான், லைட்டாக கேபிளை கட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சது கதை. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகுனால ஃபாரின் கைண்ட் ஆஃப் ஜாப், எஜுகேஷன், ரிலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல வலுப்பெறும். அதே மாதிரி மீனராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுனால லாபம். அதனால் அதெல்லாம் நல்லாயிருக்கு. உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். உங்களுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்திலாம் இந்த நேரத்துலையும் கூட நடந்தாலும் நீங்கள் இருக்க வேண்டியது பொறுமை, எளிமை, கடமை. இது 3த்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நிறைவா மீன ராசிக்கு எப்படி இருக்கு என்பதை மகேஷ் ஐயர் அவர்கள் தெரிவிக்க இருக்கின்றார். மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த 7.5 சனி 3 விதமாக பிரிப்பாங்க. நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்குறீங்கன்னா தெரியும். 7.5 சனி முதல் சுத்தா, 2வது சுத்தா, 3வது சுத்தான்னு கேட்பாங்க. எல்லார்ட்டையும் இயல்பாக தெரிஞ்சுக்கிறவங்க முதல் சுத்தா அதோட பாதிப்பு பெரிய எஃபெக்ட் தெரியும். 2வது சுத்துனா பெருசாக பயப்பட மாட்டாங்க, அப்படின்னுவாங்க. இந்த 3வது சுத்தம் வரும்போது தான் ஆரோக்கிய கண்டங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போ யாருக்கு நம்ம பயந்துக்கணும்னா 3வது சுத்து. அப்போ வயசு எவ்வளோ ஆகும்னா 70 வயசு 80 வயசு மேலே ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ராசிகளில் நிறையா இருக்கக்கூடிய ராசி எந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக இந்த உபய ராசிகள்னு சொல்லுவாங்க. மிதுனம், கன்னி, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தனுசு, மீனம். நீங்கள் அதிகமாக அஸ்ட்ராலஜி பார்க்குறது, அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கைப்படுறது இந்த ராசிகள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்த பாயிண்ட்டு, மீன ராசி எதையுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிலத்துலையும் படுத்துப்பாங்க, பெட்லேயும் படுத்துப்பாங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்லேயும் பறப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் பார்த்து அனுபவிச்சிட்டங்காட்டி அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது. இவங்களுக்கு இவங்களுடைய ராசிக்குள்ளே உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவானுடைய நட்சத்திரம். அவங்க ராசிக்குள்ளேயே ஒரு சனி பகவானுக்கு வீடை கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, பார்த்து அனுபவிச்சங்காட்டி. அதே சமயத்தில் அவங்க சொன்ன ரொம்ப அற்புதமான வார்த்தை, கால் சம்பந்தமான உபாதைகள் வரும், அடுத்தது தோல் சம்பந்தமான உபாதைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பில் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட 1க்கு 100 முறை கவனமாக பேசிக்கொள்வது, பழகிக்கொள்வது நல்லதாக இருந்துருக்கும். ஒன்று விட்டால் ஒன்று. இப்போ வீட்டில் வந்து எனக்கு தலைவலி இருக்குது, அடுத்த நாள் காலையில் எனக்கு என்னமோ கழுத்து வலி இருக்குது, அடுத்த நாள் காலையில் எனக்கு முதுகு வலி இருக்குது, இப்படியே 4 வலின்னு சொல்லியிருந்தால் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க, வெளியிலலாம் மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே மதிப்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா சனி பகவான் இந்த ராசியில் சமமாக இருக்கார். சமம்னா மீடியமாக இருக்கார். நெவர் எவர் எஃபெக்டிவ், நோ வரிஸ். நீங்கள் மனதளவில் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் சரி. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இங்கே புதன் தான் வீக்காக இருக்குது. எப்போ உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் இந்த ஹாரோஸ்கோப்புக்கு கரெக்டாக மீனராசிக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாதகங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள். எனக்கு 7.5 சனி இருந்தால் டெய்லி 7.5 சனியா என்ன? ஒன்றும் கிடையாது. வாட்சுக்கு ஒரு நாள் 2 தடவை 7.5 சனி வருது பார்த்தீங்களா? காலையில் ஒரு தடவை 7:30 மணியை காமிக்கும், சாயந்தரம் ஒரு தடவை 7:30 மணிக்கு காமிக்கும். செல்லு மட்டும் இல்லைன்னா தான் நிற்கும், மீதிப்படி ஓடிட்டே தான் இருக்கும் வாட்ச். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனாலும் பெரியவங்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இதுதான் மீனராசிக்கு உண்டான பலாபலன்கள். மீனராசி வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். இந்த 2025 மாலை முரசு தொலைக்காட்சியில் சரியாக இந்த வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பை 4 அஸ்ட்ராலஜர், அதுவும் இல்லாமல் அந்த கேள்விகளை ரொம்ப அழகாக நீங்களும் கேட்டு இதை மக்களுக்கு பயன்படுத்தும் அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம். எல்லாமே எப்படி இருந்தாலும் ஆன்மீக விஷயங்கள் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் தெய்வ வழிபாடு இருந்தது, குரு வழிபாடு இருந்தது, அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுபடுத்தின ப்ரொடியூசர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான முழு ஏற்பாடுகள் நடத்தின அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. 4 பேருக்கும் மாலை முரசு தொலைக்காட்சியின் சார்பாக நாங்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து எங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சொல்லணுமோ ரொம்ப அழகாக எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதானமாக எல்லாரும் சொன்னது அறத்தோடு இருங்கள், தர்மம் செய்யுங்க அப்படின்றத தான் எல்லோருமே எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதை செய்யும் பொழுதே அது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, வணக்கம்.